Okay. So we are hoping that it will have the same weightage of integrals. So usually வந்து integrals அளவுக்கு இந்த லெசனுக்கும் weightage இருக்கும். ஸோ இன்டெகிரல்ஸ்க்கு ஒரு 9 to 10 மார்க்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லெசன்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ 2023 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 questions வந்து 2 மார்க்ஸ்ல இந்த லெசன்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சில் இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். லேடர் நிறைய வாட்டி போட்டிருக்கோம். லேடர் 5 meter long is leaning against a wall. The bottom of the ladder is pulled along the ground. இங்க இருந்து இங்க மூவ் பண்றோம் இல்லையா? லேடர் கொஸ்டின் தான் இது. At the rate of 2 centimeter second. How fast is the height on the wall reducing? லேடரை புல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹைட்டும் கீழே ரெடியூஸ் ஆகுது. எதைப்பா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வைன்னு வச்சுக்கலாம் நீங்க. How fast is the height on the wall decreasing when the foot of the ladder is 4 meter away from the wall? ஸோ இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இதை ஏ பி சின்னு வச்சிங்கன்னா 4 meter away from the wall. இங்க இருக்கும்போது how fast is the height on the wall? dy by dt கேக்குறாங்க. எஸ், ரிமெம்பர் திஸ் கொஸ்டின் அப்பா போட்டிங்களா ஏற்கனவே? ஆமா கண்ணா, இது வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி டூ திஸ் கொஸ்டின். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டேக் இட் ஆஸ் லேடரோடைய இங்கே தப்பு பண்ணீங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன பண்ணீங்கன்னா இந்த 5 மீட்டரை மாற்றி போட்டிருந்தீங்க. ஸோ லேடரோட லென்த் இஸ் 5 meter. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம்னா we get all these answers. So dx by dt is given as 2 centimeter per second. So dy by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So dy by dt is equal to இல்லையா? You know from this formula you can derive and you will get your minus 8 by 3 centimeter per second. This is a NCERT question. It's an important question. மூவ் பண்ணட்டுமா கண்ணா? நான் சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கனால ஐம் ஜஸ்ட் மூவிங் அஹெட் பிகாஸ் நமக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு பண்றதுக்கு. சரியா? ஸோ இஃப் யூ ஹேவ் அ டவுட் யூ ஸ்டாப் மீ. திஸ் வாஸ் அன் ஓகே கொஸ்டின். ஸோ இதுவுமே உங்க என்சிஆர்டியில் இருக்க கொஸ்டின். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் தி கர்வ் அட் விச் த y கோஆர்டினேட் இஸ் சேஞ்சிங் 8 times as fast as the x coordinate. That is y coordinate is changing னு சொல்றாங்க. இப்ப changing னு சொன்னாலே கரெக்டாப்பா? போடலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது? இப்போ யூ கேன் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் திஸ்ஸா. போடுறீங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து 3x ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையாமா? கரெக்டா? ஸோ dy by dx is equal to x square by 2. But that is given as, இப்போ இதை வந்து dt dtயே கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ dy by dx is equal to 8. அப்போ 8 is equal to x square by 2. X is equal to plus or minus. Pranav, yes Pranav, that was the answer for this question. Plus or minus 4. அப்போ x coordinate வந்து நீங்க 4னு போட்டீங்கன்னா -4னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? இதுல வந்து இங்க நமக்கு இந்த கேன்சல் பண்றது இந்த ஸ்டெப் இந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் நம்ம பண்ணதில்லை. பட் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 8 டைம்ஸ்னா y இஸ் ஈக்குவல் டு 8x கிடையாது. சேஞ்ச் இங்க கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா யூ கேன் கெட் யுவர் ஆன்சர். மூவ் பண்ணட்டுமா? எஸ் ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் dy by dx simple differentiation and then substituting, finding a point, finding x and y. Ma'am? Yes ma. Ma'am, if 8 is equal to x square by 2, then 16 is equal to x square, no ma'am? ஆமாப்பா, x is equal to போட்டேன் டைரக்டாவே அங்கித். ஸோ x square is 16 x is plus or okay. minus 4. Yeah.
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் தட் எப்பயுமே கஷ்டமா தான் கேட்பாங்கன்னு இல்லை இல்லையா. ஸோ போர்டு எக்ஸாம் கேன் ஆல்சோ பி ஈஸி சம்டைம்ஸ். ஈஸி கொஸ்டின்ஸை கேர்ஃபுல்லாக போடணும் நீங்க. அக்ஷதா எஸ்மா அதுதான் ஆன்சர். அக்ஷதா நான் போட்டிருந்தேன் இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு. ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ். ஸோ ஃபர்ஸ்டே வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னாவே ஃபர்கெட் அபவுட் எஃப் டபுள் டேஷ், டூ ஒன்லி எஃப் டேஷ். equated to 0 இல்லையா. I'll divide by 12. -6 வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்க -2 and 1 வரணுமா? -3 and +2. -3 plus 2. So x -3 into x plus 2 போட்டிங்கன்னா x is equal to 3, -2. எஸ் கண்ணா. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இல்லடா கண்ணா, -x வரணும்ல நிரஞ்சன். அப்போ இங்கே மைனஸ் போட்டால் தான் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். கரெக்டாக போட்டிருக்கேனாப்பா? சைன் மாற்றி போட்டிருக்கேனான்னு தெரியல. ஓகே, எனிவே இன்டர்வல் கிடைச்சிருச்சு. ஸோ நவ் யூ ஹாவ் டு x is equal to -3 வருது. ஆனால் x is equal to 3 -3 வருது? கரெக்டாக போட்டிருக்கேனா? எஸ், x equal to 3 தான். 3 தான்ப்பா. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ண. 3 தான் வருது ஆன்சர் எனக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் -∞ to 2, -2 to 3 and then 3 to infinity. நான் டேபிளாவே உங்களை போட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இஃப் யூ புட் அ டேபிள் இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ. ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ். நேற்று டெஸ்ட் எழுதுனவங்க எல்லார்கிட்டையும் நான் அதுதான் சொன்னேன். யூ ஹவ் டு ப்ரெசென்ட் வெரி நீட்லி. ஸோ இப்போ நீட்டாக அழகாக போட்டுட்டீங்கன்னா போட்டு டிக் போட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உள்ள போய் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அந்த மெத்தட்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ இதில் யூ ஹாவ் டு சூஸ் அ பாயிண்ட் அண்ட் சப்ஸ்டியூட் இன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஏதோ -3 ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 0 எடுத்துக்கலாம். 0 இருக்க சான்ஸ்ல 0வே எடுத்துக்கோங்க, அதான் ஈஸியஸ்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த குட்டி ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஸோ -3 இங்கே போட்டிங்கன்னா யூ ஹாவ் அ நெகட்டிவ் இன்டூ -3 திருப்பி நெகட்டிவ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் வேல்யூ விச் இஸ் இட்ஸ் இன்க்ரீசிங். நீங்கள் இன்க்ரீசிங்னு எழுதுங்க சரியா. ஆரோ மார்க்லாம் நான் உங்களுக்கு ஈஸியாக போடுறேன். 0 போட்டிங்கன்னா இங்கே 0 -3 இஸ் நெகட்டிவ், 0 + 2 இஸ் பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ நெகட்டிவ் டிக்ரீசிங். அண்ட் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ் இஃப் இட் இஸ் நாட் டூயிங் திஸ்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இட் ஹேஸ் டு பி அ கர்வ் லைக் திஸ். இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகணும். அப்படிதான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் போட்டிருக்கோம். ஸோ 99% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் அப்படிதான் போட்டிருக்கோம். ஒரே ஒரு கொஸ்டின்ல, ஏதாவது ஒரு கொஸ்டின்ல மட்டும்தான் அது இன்க்ரீஸ், எய்தர் டோட்டலி இன்க்ரீசிங் ஆர் டோட்டலி டிக்ரீசிங் ஆர் நெய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்னு வரும். ஸோ இந்த கொஸ்டின்ல இது பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே நீங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஸோ 4 போட்டிங்கன்னா ஆப்வியஸா 4 - 3 இஸ் பாசிட்டிவ் அண்ட் 4 + 2 இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாமா மேம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூவா தான் இங்க போட்டிருக்கோம்ல. மேம் இல்ல மேம், இந்த டேபிள் போட போகுது. நீ சப்ஸ்டியூட் தானமா பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹர்ஷத் என்ன கேக்குறது தெரியல எனக்கு. மேம் இந்த -3 0 தான் எடுத்திருக்கீங்களா மேம்? அதை வந்து எக்ஸ்ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ எழுத வேண்டாம் மேம்? வேண்டாம், அது வேண்டாம்ப்பா. அது மேக்ஸிமம் மினிமலா நமக்கு தேவையே இல்லை இல்லையா. ஸோ அது தேவையில்லப்பா. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் தான் நமக்கு வேணும். சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அது பாசிட்டிவா நெகட்டிவா அது அதை வச்சே நம்ம இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் சொல்லிடலாம். பட் ஆன்சர் பாருங்க, இது வந்து 2 மார்க்ல கேட்டாலுமே கூட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இன்க்ரீசிங்னு போட்டுட்டு யூ ஹாவ் டு ரைட் த இன்டர்வல்ஸ் as -∞ to -2 யூனியன். இது என்னப்பா இப்படி இன்க்ளூடடா? இது போத் இது இன்க்ளூடட் இல்லை, இது இன்க்ளூடட்னு நினைக்கிறேன் இல்லையா. யூனியன் -2 to +3 to infinity. Decreasing in -2 to 3. Both included. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது இந்த மாதிரி எழுதணும். நீட்டா எழுதுங்க, அப்பதான் ஃபுல் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டா போட்டிருக்கோமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இதுவாயிடுச்சா? நான் இதோடு நிறுத்தியிருக்கேன். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் இன்டர்வல்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் இஸ் ஈஸி ஒன்லி. எஸ் ஆல் ஆஃப் யூ, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் நமக்கு. How do you know if you should put square bracket there? Because infinity is never included, right, Ankit? So I'm putting an open bracket. Whereas -2 and 3, it is you can have the value there because it is a critical point. So I'm putting it as a proper bracket itself. Okay. இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த கொஸ்டினும். NCERT இதுவும் NCERTல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்.
So f dash of x is equal to sin x becomes cos x becomes minus sin x. So நம்ம பண்ணும்போது equal to 0 போட்டிங்கன்னா cos x equal to sin x ஆயிடும் இல்லையா? x is equal to pi by 4 not only pi by 4 ஏன்னா பாருங்க 2 pi வரைக்கும் போகுது. So pi by 4 then you'll have all multiples அப்பா 3 பைல ஈக்குவலா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 5 பைல ஈக்குவலா இருக்குமா? cos x and sin x, the sin also has to be the same. ஆமா 5 பை தான் 5 பை வந்து I think both are negative here இல்லையா? So I think it's 5 pi by 4 next. And I think that's it இல்லையா? 7 pi வரும்போது அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். ஆனா ஏன் வரலன்னு பாத்துக்கோங்க. 3 pi and 7 pi நம்ம ஏன் போட முடியாதுன்னா சைன் வந்து டிஃபரெண்டா இருக்கு. cos and sin உடைய சைன் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆச்சுன்னா குவாட்ரண்ட்ல then the answer will be different. So இதுக்கு சப்ஸ்டிட்யூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா critical point இந்த இடத்துல they have two critical points, you have to just substitute and find out. மேம் இந்த 5 pi by 4 எப்படி வந்தது மட்டும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆனா pi by 4 னு கண்டுபிடிச்ச சுதர்ஷன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது எல்லா மல்டிபிள்ஸ் ஆஃப் pi by 4 க்கு அது ஈக்குவலா இருக்குமா 45 டிகிரியோட மல்டிபிள்ஸ்க்கு அப்போ அடுத்த வேல்யூ என்ன போடுவோம் pi by 4 க்கு நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 3 pi by 4 கரெக்ட்டா? இந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்போது it will be 3 pi by 4, இந்த குவாட்ரண்ட்ல 5 pi by 4, இங்க வந்து 7 pi by 4. ஏன் 2 pi by 4 போட்டா pi by 2 ஆயிடும் கரெக்ட்டா? எஸ் மேம். சோ அது போட முடியாது. அதனால ஆல் தி ஆட் மல்டிபிள்ஸ் இப்படி வந்துருச்சு. அப்போ இதுல இந்த குவாட்ரண்ட்ல cos பாசிட்டிவ் sin நெகட்டிவ் சைன் சேஞ்சா இருக்கு எடுத்துக்க முடியாது. இங்கே sin பாசிட்டிவ் cos நெகட்டிவ் சோ இத நம்ம எடுத்துக்க முடியாது. சோ இந்த குவாட்ரண்ட்ல தான் sin cos ரெண்டுமே நெகட்டிவ். சோ they have the same sign. So I can say that cos x is equal to sin x only in the first and the third quadrant. ஓகே மேம். என்ன வேல்யூ வருது பாத்துருவோம் ஆன்சர் இது வரைக்கும் புரிஞ்சுச்சுன்னா ஓகே. சோ 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. சரியா? சோ இந்த ரெண்டு வேல்யூலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 இன்டர்வல் வரும் இல்லையா? ஆப்வியஸா you'll get 3 intervals. So 0 to pi by 4, pi by 4 to 5 pi by 4 and 5 pi by 4 to 2 pi. So இதுக்கு நடுவுல இந்த வேல்யூ எடுக்கிறது தான் வந்து ஸ்லைட்லி ட்ரிக்கி ஆகும். சம்டைம்ஸ் வேல்யூ எடுக்க முடியல. இப்போ இந்த இடத்துல பிரச்சனை இல்லை 30 டிகிரி எடுத்துப்பீங்க இல்லையா? ஸோ இங்கேயுமே வந்து ஐ திங்க் 90 டிகிரி எடுத்துக்க முடியும் 5 by 4 to 5 by 4னா. அண்ட் இது வந்து ஃபைனல் குவாட்ரண்ட் இங்க மட்டும் தான் மாட்டிப்போமா 45னா 60ல ஒரு மல்டிபிள் எடுத்துக்க முடியுங்க நம்மளால 4th குவாட்ரண்ட் இது. ஸோ குவாட்ரண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபர்ஸ்ட்ல வரும் 60 90 எடுத்தாலும் மாட்டிப்பீங்க நீங்க. You move on to your second quadrant here. சரியா? ஸோ இந்த வேல்யூஸ் இங்க வச்சுட்டு பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத நீங்க எந்த மெத்தட்ல வேணா கண்டுபிடிக்கலாம்ப்பா. பட் இட் வில் கம் ப்ராப்பர்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல we know it is definitely going to be positive for us. அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க வந்து. சரியா? அப்போ cos வந்து மேல இருந்து கீழே வருது, sin கீழ இருந்து மேல போகுது. So you have to just find out the value and you can easily find out the sign here. Answer எப்படி எழுதிருக்காங்க பாருங்க, யூனியன் போட்டு எழுதிருக்காங்க. ஸோ இது மட்டும் ஞாபகமா எழுதுங்க எக்ஸாம்ல. சரியா? I am moving ahead. Yes ma. எந்த வேல்யூ வந்தாலும் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுறலாம்ல? ஆமாமா. எஸ் மா. இன்ஃபினிட்டி தவிர வேற எது வந்தாலும் நீங்க அப்படிதான் போடுவீங்க. அன்லெஸ் ரொம்ப ஸ்பெசிபிக் क्वेश्चंस இருக்கு நிக்கிதா, அது உனக்கு பார்த்தாலே தெரியும். இது நான் உங்களுக்கு போட போறது இல்ல. I just put it here to give you a feeling of இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டா நீங்க எப்படி போடுவீங்கங்கிறதுக்கு தான். சோ இது வந்து போட முடிஞ்ச क्वेश्चन தான், பட் இட்ஸ் a time consuming question இல்லையா? சோ இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்வியஸா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கனாலே முதல் ஸ்டெப் யூ ஹேவ் டு டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான் நமக்கு ஸ்டெப். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. ஏன்னா ஈவன் தோ இஃப் தெர் இஸ் அ மிஸ்டேக், நான் திரும்ப சொல்ற மாதிரி லென்த்தியர் கொஸ்டின்ஸ் டைம் வச்சு எழுதுங்க பேப்பரை. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பிகாஸ் த பிக்கெஸ்ட் ரிக்ரெட் வில் பி நோயிங் த கொஸ்டின் அண்ட் நாட் டூயிங் இட் தான். ஸோ எந்த கொஸ்டின்லயும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நோ கொஸ்டின் இஸ் வர்த் இட். இப்போ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கு, இது டிஃபிகல்ட்டா இருக்கு, அவங்க கொஸ்டின் பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஈஸியா இருக்கும் செட் பண்றவங்களுக்கு, ஆனா போட ஆரம்பிக்கும் போது இட் மைட் பிகம் டிஃபிகல்ட் சம்டைம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தே வில் ட்ரை டு கிவ் மார்க்ஸ் ஃபார் மியர் அட்டெம்ப்ட். அப்போ இந்த கொஸ்டின்லாம் அட்டென்ட் பண்ணாலே மார்க் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க கஷ்டப்பட்டு 2 பேஜ் 3 பேஜுக்கு போட்டு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி ஒரு 10 minutes அந்த கொஸ்டின்ல வேஸ்ட் பண்ணீங்கன்னா யூ ஆர் டெஃபினெட்லி ஈட்டிங் த டைம் ஆஃப் அ கேஸ் ஸ்டடி. லாஸ்ட்ல பண்ணலாம் நீங்க கேஸ் ஸ்டடி வச்சிருந்தீங்கன்னா இப்போ அதுதான் அடி வாங்கும். இப்போ நிறைய பசங்க வந்து பிசிக்ஸ்லயே வந்து சேம் திங் தான் மேம், லென்த்தி பேப்பரா இருந்துச்சு,
அண்ட் இட்ஸ் ஆல்சோ ட்ரிக்கி. இங்கேயும் அப்படிதான் இருக்கும். யோசிச்சு எழுதுற மாதிரி தான் பேப்பர் இருக்கும் இல்லையா? நான் போர்டு எக்ஸாம்ல இருக்க கொஸ்டின் எதுவுமே வந்து நீங்க ஏற்கனவே நான் 10 கொஸ்டின் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு 25 மார்க்ஸ்க்கு தான் பேப்பர்ல இருக்கும். மீதி எல்லா கொஸ்டினுமே நீங்க கொஸ்டினை படிச்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து ஐ வுட் சஜஸ்ட் இஃப் தெர் இஸ் அ சாய்ஸ் ப்ளீஸ் டோன்ட் அட்டெண்ட் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். பெரிய பெரிய கொஸ்டின்லாம் போடாதீங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் சூஸ் பண்ணுங்க. டைம் சேவ் பண்ணீங்கன்னா நீங்க போய் 1 மார்க்ல நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ 1 மார்க் 4 வாட்டி படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம், நீங்க செக் பண்ண முடியும். ஸோ இது அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். ஆன்சர் வரும் இந்த கொஸ்டினுக்கு. யூ வில் கெட் தி ஆன்சர். யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் இட். After you differentiate, it will be like always greater than 0. Increasing function அது தானே. ஸோ எப்போ பார்த்தாலும் 0 to pi by 2ல இந்த ஃபங்க்ஷன் will always be increasing. சரியாப்பா? ஸோ இது அந்த கொஸ்டின் ஆன்சர் இங்கே உங்களுக்கு போட்டு வில் மூவ் அஹெட். நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் முடிஞ்சிச்சு. அதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு நான் உங்களுக்கு ஒரு PDF லாங் பேக் அமைச்சிருக்கேன். அதில் வந்து நம்ம கியூபு நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் வச்சு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா 2 மார்க் கொஸ்டின்ல அது கேட்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து அதுதான். ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு வரும். அதே மாதிரி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆல்சோ இஸ் அ கொஸ்டின் எய்தர் ஹியர் ஆர் இன் த கேஸ் ஸ்டடி. ஸோ கண்டிப்பா அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். தேர்ட் கான்செப்ட் இந்த லெசன்ல வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் தான். ஸோ நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் அதில் போட்டிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ த சேம் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கண்ணா இதுக்கு? அதே தான் f dash of x கண்டுபிடிப்பீங்களா? So f dash of x வந்து 6x square minus 30x plus 36. Same as the previous question. So 6ல divide பண்ணிப்போம். கேர்ஃபுல்லா ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இது நம்மளோட 8th 9th கான்செப்ட். ஆனால் இங்கே மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஃபுல் ப்ராப்ளம் தப்பாயிரும். ஸோ 6 வருது, இங்கே -5 நமக்கு வேணும். ஸோ -2 and -3 போட்டிங்கன்னா தான் இந்த ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஸோ x - 2 into x - 3. So you get 2 and 3 as your critical points. ஸோ இங்கே இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இல்லை, இது வந்து மேக்ஸிமம் மினிமம் கொஸ்டின். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்டர்வல்ஸ் அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை வச்சு டர்னிங் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? மொத்தமாக நமக்கு இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. விச் இஸ் த பாயிண்ட் நாங்கள் கேட்கவே இல்லை. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் டெஃபினெட்லி ஹேவ் டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் 1. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. எஃப்ல போய் பண்ணணும். வேல்யூன்னு கேட்டாலே இந்த ஃபங்க்ஷன் அழகாக இப்படி கேர்வாக போகுது. எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், எங்கே மினிமமாக இருக்கும் அதுதான் கேட்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா அது ரெண்டு இங்கே ஏற்கனவே இருக்கு. எண்ட் பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமமா இருக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 அண்ட் எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிப்பீங்க. இவ்வளவுதான். இது 4 கண்டுபிடிச்சிங்கன்னா இதுல எது மேக்ஸிமம் வருதோ அது மேக்ஸிமம் வேல்யூ, எது மினிமம் வருதோ மினிமம் வேல்யூ. அந்த பாயிண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமம் பாயிண்ட். இதுல எங்கேயாவது சேம் வேல்யூ வந்துச்சுன்னா, ரொம்ப ரேர் அது. ஐ ஹவ் நெவர் சீன் அ கொஸ்டின் லைக் திஸ் சோ ஃபார். வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க எஃப் டபுள் டேஷ் போட்டு இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல போய் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிப்பீங்க. பட் அதுக்கான தேவை உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ டஃபா கேட்டு அவ்வளோ வேலை செய்யற மாதிரி 2 மார்க் கொஸ்டினுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரிட்டன் ஹியர் ஆல்சோ. சரியா? ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்குமே வேல்யூ போடுறதுக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், மூவ் பண்ணட்டுமா? ஓகே, ஸோ வி வில் start with next. So இது போறதுக்கு முன்னாடி ரொம்ப குவிக்கா I will finish this also. Where are my case studies? Okay, so ஓகே. ஸோ இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, ஒருவேளை வந்து ஸ்க்ரீன் தெரியா, சாரிப்பா. ஸோ ஒருவேளை இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இதெல்லாம் இல்லாமல் நமக்கு இருக்கிற ஹை வெயிட்டேஜ் சாப்டரா இருக்கிறதுனால இஃப் தே ஆஸ்க் யூ த கொஸ்டின் as a 5 மார்க் கொஸ்டின், ஒருவேளை 5 மார்க் கொஸ்டினா வந்துருமான சான்ஸ் இருக்கு. 5 மார்க் கொஸ்டினா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் வர்றதுக்கான சான்ஸ். அப்போ அந்த மாதிரி கேட்கும் போது என்ன கொஸ்டின் கேட்பாங்க? ரொம்ப குவிக் ரீகேப் தான். நீங்களே தான் பாதி வேலையை பண்ண போறீங்க இதுல. இஃப் யூ ரிமெம்பர், ஞாபகம் வருதான்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் x and y such that their sum is 35 and the product x power 2 y power 5 is a maximum. Quick recall மட்டும் பண்ணுங்க. நம்ம ஃபுல்லா போட போறது இல்ல இந்த क्वेश्चन.
கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம என்சிஆர்டில 4 கொஸ்டின் ஒரே மாடல்ல இருக்கு. இந்த 4ல ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் x plus y is equal to 35 y power 5. இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் இல்லையா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல 2 வேரியபிள் இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ மாத்தி எழுதிக்கணும் இங்க. இப்போ y is equal to or x is equal to 35 minus y. அப்போ p is equal to, ஏன் நான் எக்ஸுக்கு போடுறேன்னா இங்க ஸ்கொயர் தான் இருக்கு, அதனால கொஞ்சம் இது காம்ப்ளெக்ஸா வச்சுக்கலாங்கிறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட். ஸோ நவ் ஐ கெட் an equation only in y. நீங்க எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும்டா கண்ணா. இதுக்கு நான் போடல கண்ணா அதை ஃபுல்லா. ஸோ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் an answer வேர் எனக்கு இந்த ஆன்சர் வருது. y power 4 into 35 minus y into 175 minus 7y. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் each one equate to 0 பண்ணுவோம். y cannot be 0 because they have given it as positive numbers and product வந்து 0 வர முடியாது. So y is equal to 35 ஒரு வேல்யூ and y is equal to 25 இன்னொரு வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல வந்து y வந்து 35, ஏன்னா சம்மே 35ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ y cannot be 35 also. 3 வேல்யூ எழுதுங்க. y cannot be 0, y cannot be 35, so y can be only 25ன்னு சொல்லிட்டு அப்போ x is equal to 10, y is equal to 25 or your 2 numbers. சரியா? all 4 questions இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா you will be able to do this question. இது உங்ககிட்ட ஏற்கனவே PDF இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா அதை மட்டும் போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான அடுத்த மாடல் ஆஃப் தி கொஸ்டின் நம்ம ரெக்டாங்கிள்ஸ் கொஸ்டின் இல்லையா? ஒரு சர்க்கிள்குள்ள ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் இதையே கேஸ் ஸ்டடியா கேட்டுருவாங்கப்பா. நீங்க அதனால இதை இக்னோர் பண்ணாதீங்க. உங்க என்சிஆர்டில இருக்கிற இந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போங்க. ஒருவேளை நமக்கு லக் இருந்தா இந்த மாதிரி கொஸ்டினே நமக்கு ஆன்சர்ல பேப்பர்ல கேட்பாங்க. ஸோ இதை மறந்துடாதீங்க. ஷோ தட் ஆஃப் ஆல் த ரெக்டாங்கிள்ஸ் இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் அ சர்க்கிள் அ ஸ்கொயர் ஹாஸ் தி மேக்ஸிமம் ஏரியான்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து அதே தான் ஏபிசிடி போட்டுருவோம் நம்ம ஸ்கொயருக்கு. இது ரெக்டாங்கிள், இது ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் என்னன்னு எழுத சொல்லியிருந்தேன் நான் உங்களை. டு ப்ரூவ் தட் இது வந்து எக்ஸ் வந்து லென்த், y வந்து பிரெத்னு வச்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு வைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ஆயிடும். இது இவ்வளவுதான் வேலை உங்களுக்கு. ஸோ இதுல யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஏரியா. ஏரியா இஸ் ஆல்வேஸ் எக்ஸ் இன்டூ y. இது நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இது ரேடியஸ்னு தெரியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஸ்டின். ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் 2r the whole square is equal to x square plus y square. என்னை விட ஃபாஸ்டா நீங்க இதை போடணும், இல்லைன்னா டைம் இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி தரோ இன் தீஸ் கொஸ்டின்ஸ். நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க. இன்னைக்கு 24 hours என்ன 7 o'clock ஆகுது. நாளைக்கு ஒரு 8 வரைக்கும் படிப்பீங்க, 7 வரைக்கும் படிப்பீங்கன்னா கூட யூ ஹேவ் 24 hours, மேக் இட் கவுண்ட். சரியா? y square is equal to 4r square minus x square இல்லையா? ஸோ வந்து y is equal to root of 4r square minus x square. அவ்வளவுதான் கண்ணா. ஸோ இது வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஐ திங்க் யூ வில் மேனேஜ். ஏன்னா y கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல ஏரியால கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு x இன்டூ ரூட் ஆஃப் 4r square minus x square போட்டுட்டு differentiate this area. So dA கண்டுபிடிக்க போறீங்க. dA by dx கண்டுபிடிப்பீங்க. அது equate to 0 பண்ணுவீங்க. You will get your critical points. x is equal to ஞாபகம் இருந்துச்சுன்னா root 2r ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். இதை கொண்டு போய் நீங்க y க்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get y value as the same. இங்க இங்க வேணாலும் எஸ் டக்கண்ணா. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இப்போ இது இல்லாம நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் ரெக்டாங்குலர் டின்னு, வயர்ஸ் கட்டு. y also will be the same, Ankit. You have to go and substitute this here, pa. y is equal to x square என்னது 2r square. Correct? X is equal to y, so we have proved what we wanted to prove. Fine. மூவ் பண்ணட்டுமா? ஸோ இப்போ கேஸ் ஸ்டடீஸ்ல சில கொஞ்சம் நல்ல கேஸ் ஸ்டடீஸ் மட்டும் இருக்கு. யூ ஹாவ் டு டூ இட். சரியா? நான் ஏற்கனவே இதை பண்ணிட்டேன், நான் நீங்க தான் பண்ண போறீங்க. We will start with the நம்ம கொஸ்டின். நம்ம ஏற்கனவே இதை பண்ணியிருக்கோம். கொஸ்டின் படிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஸோ இதே பேஸ் பண்ணி இந்த வாட்டி ஆனியன், இன்னொரு வாட்டி இன்னொன்று. ஸோ காஸ்ட், ரெவென்யூ, ப்ராஃபிட், இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் தரவா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கேஸ் ஸ்டடி கொடுக்குற ரீசனே அந்த கதை தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காஸ்ட்லாம் இருக்குது, அதை வச்சு அவங்க என்னைக்கு வந்து
ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறது தான். ஸோ அதுதான் இங்க கான்செப்ட். ஸோ வி ஆல்சோ கால் திஸ் நிறைய ஹோர்டிங்லாம் பண்ணலாம்ல. இப்போ வந்து தீபாவளி வருது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து வித்தா வர்றதை விட அன்னைக்கு வித்தா வர காசு ஜாஸ்தி. ஸோ ப்ராபப்ளி தே வில் பிளான் லைக் தட், ஸோ தட் அன்னைக்கு நல்லா விற்கிறதுக்காக பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ X is the number of days after 1st July. Price. So first price வேணும் இல்லையா, குவான்டிட்டி ஆஃப் ஆனியன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, மொத்தமா 300 rupees பர் குவிண்டால் இருக்கு. ஆஃப்டர் தட் த பிரைஸ் வில் பி ட்ராப்ட் பை ₹3 per extra day. if the number of days is X அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 3x குறைய போகுது. ஸோ த பிரைஸ் இஸ் கோயிங் டு பி என்னைக்கு நீங்க எடுத்தீங்கனாலுமே whichever day you choose, X is the number of days. ஸோ ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா பிரைஸ் இஸ் கோயிங் டு பி -3 297 இருக்க போகுது. நெக்ஸ்ட் டே இந்த பிரைஸா இருக்க போகுது. ஸோ எவ்ரி டைம் the number of days increases, the price is going to reduce by ₹3. சரி, 80 quintals of onion ஃபீல்ட்ல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு குவிண்டால் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனியனோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஐடியலி அந்த ஒரு நாள்ல he has 80 plus X. So next day, இன்னைக்கு 80 இருக்குன்னா next day he's going to increase by 1 quintal. So we have said that the number of quintals is X ன்னு சொன்னதுனால, so this is express the price and quantity க்கு ரெண்டு எழுதியாச்சு. இது price, இது quantity. எப்பயுமே ரெவென்யூனா என்ன, எனக்கு எவ்வளவு காசு வரும், என்கிட்ட 10 புக் இருக்கு, நான் அந்த 10 புக் I am going to sell it. So my revenue is always going to be price into quantity. ஸோ ப்ரைஸ். இதே கொஸ்டின் வேற வேற மாதிரி எக்ஸாம்ஸ்ல, போர்டு எக்ஸாம்ஸ்லயே கூட மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாட்டி நேத்து நீங்க எழுதின பேப்பர்ல வந்து அபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கான்செப்ட் இஸ் த சேம் தான் இல்லையா. ஸோ இஃப் யூ மல்டிப்ளை திஸ், ஐ திங்க் யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஃபைண்ட் த ரெவென்யூ ஃபங்க்ஷன். என்னப்பா வருது ஆன்சர் போடுங்க, என்கிட்ட ஆன்சர் இருக்கு இதுக்கு. அது வந்துடும் ஆன்சர் இதுக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் எழுதணும்ல. 24,000 plus 300x minus 240x minus 3x square is equal to 24,000 plus 60x minus 3x square. கண்ணா கிடைச்சதா? என்னோட சேர்ந்து போடுங்கடா, பின்னாடி அப்புறம் பார்க்கலாம், டைமே இல்லை நமக்கு. என்னோட சேர்ந்தே நீங்க போட்டுருங்க. நான் கேஸ் ஸ்டடிஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பாக்குறேன் உங்களோட. எஸ், கிடைச்சா எல்லாருக்கும்? அக்ஷிதா எஸ். குவிண்டால்னா ஒரு டன் மாதிரி, ஒரு கேஜி மாதிரி ஒரு மெஷர்ப்பா. சரியா, எவ்வளோன்னு எனக்கும் ஞாபகம் இல்லப்பா, பட் குவிண்டால் இஸ் அ மெஷர். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் ரெவென்யூ வேணும்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எனிவேஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ 2000 plus 60 minus 6x ஆமா. இப்போ 60 is equal to, இப்போ நேற்று நீங்க போட்ட கொஸ்டின்ல இதே மாதிரி இது வந்துச்சு தானே, நீங்க இது போட்டிங்களே 66 ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு எதுக்கோ. ஓகே, எனிவே ரெவென்யூ கொஸ்டின் தானே, அதுவுமே இதே மாதிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே கண்ணா. ஸோ ஆஃப்டர் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப்டர் 1st July இது. ஸோ 2 மார்க் கொஸ்டின். ஆஃப்டர் 1st Julyனா 10 days ஆயிடுச்சு. when he attains maximum revenue. ஸோ இது மேக்ஸிமமான வாட்டி செக் பண்ணிக்கிறதுக்கு டபுள் டேஷ் போட்டுருங்க. ஸோ டபுள் டேஷ் போட்டிங்கன்னா வெறும் -6 வரும், less than 0, which implies maximum. Depending on the question தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் ரெவென்யூ நிறைய எழுதுங்க. ஏன்னா 4 மார்க், இது ஒரு 4 மார்க் கொஸ்டினா கேட்டால் நீங்க எவ்வளவு பெருசா எழுதுவீங்களோ அதை பிரிச்சு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ மேக்ஸிமம் ரெவென்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப்டர்னா 10 daysனு சொல்லிடுவீங்க. டேஸ்னு எழுதுங்க. ஸோ ஆன் விச் டே ஷுட் ஹி ஹார்வெஸ்ட் ஆனியன்ஸ்? ஈஸியஸ்ட் கொஸ்டின் இதுதான். அடுத்தது வர 11th July. ஏன்னா 10 நாள் தாண்டி ஹி ஹாஸ் டு ஹார்வெஸ்ட். ஸோ 11th July. இல்லைன்னா find the maximum revenue collected னா இதுவும் ஒண்ணுமே இல்ல கண்ணா. maximum revenueனு கேக்குறாங்க. அப்போ you have to go to the revenue function. இந்த revenue functionல போய் xக்கு 10 போடணும், அவ்வளவுதான். r of 10 கண்டுபிடிக்கணும் நீங்க. ஏன்னா 10 தானே மேக்ஸிமம்னு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. So you just have to substitute it here. So 24,000 plus 60 into 10 600 minus 3 into 100 300. So 27,000 அப்பா. தப்பா போடுறேங்க. 24,300. இல்ல 24,300 நான் ஆட் பண்ணிட்டேன், 3,000 நினைச்சிட்டு. எஸ், போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு? ஆல் ஆஃப் யூ. நம்ம அப்பாச்சே ஹெலிகாப்டர் क्वेश्चन இல்லையா,
அதே ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். A jet of an enemy is flying along the curve y is equal to x square plus 2. A soldier is placed at a point. இங்க வச்சுப்போம், soldier வந்து 3,2ல soldier is there. What is the nearest distance, shortest distance அப்படின்னா நம்ம வந்து ஜெனரலா பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா the perpendicular distance is the shortest distance between any two points. So இது பர்பண்டிகுலர்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேக்குறாங்க? PS கேக்குறாங்க. சம்டைம்ஸ் இது வந்து கேஸ் ஸ்டடி, மற்ற கொஸ்டின் நீங்க காணும், நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வந்து பாயிண்ட் P. வாட் இஸ் த பாயிண்ட் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது என்ன பாயிண்ட், வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ். மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் எய்ம் கரெக்டா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டக்க வரும்போது சுடணும், எப்போ ஷூட் பண்ணணும், எந்த பாயிண்ட்ல இருக்கும்போது ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு x1, y1 வச்சுப்போமா. x1, 3 the whole square plus y1, 2 the whole square x square. வேற ஏதாவது பேர் வைக்கலாம். x1 square minus 6x1 plus 9 plus y1 square minus 4y1 plus. இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி பண்ணிடுவோமா. இந்த x1, y1 lies on this curve, so it will satisfy this equation. அப்ப வந்து y1 square வேற ஏதாவது பேர் கொடுத்துக்கலாமா? அசிங்கமா இருக்குதுப்பா போடுறதுக்கே. எனிவே x1 square plus 2. அப்போ y1 squareக்கு பதிலா you can substitute this here in this equation. மேம் அது வெறும் y1. ஆமாப்பா. So square root of x1 square. என்னடா புரியலப்பா? x minus 3 the whole square plus y minus அது x square plus 2 minus 2 இல்ல. ஆமா, அதான் இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு குறைஞ்சிரும் இல்லையா? x1 square plus 2 plus 2 minus 2. ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஸோ வெறும் x power 4 ஆயிடும் இல்லையாப்பா? கரெக்டா? ஸோ இது வந்து d ஸ்கொயர் பண்ணிப்போம். x1 square minus 6x1 plus 9 plus x1 power 4. கரெக்டா போடுறேன்னு நினைக்கிற கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும் இந்த கொஸ்டினுக்கு. சேம் அப்பாச்சே கொஸ்டின் தான் இது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இங்க மேட்டர்ஸ் இல்லையா? திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன். இதை வந்து நான் the nearest distanceனால மினிமைஸ் பண்ணணும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணணும்னு சொன்னாலுமே கூட I have to differentiate it first. So 4x cube, நான் xன்னு வச்சுக்கிறேன்ப்பா. 4x cube plus 2x minus 6. கரெக்டாமா? கரெக்டா நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு இந்த கொஸ்டின், இதே மாதிரி நினைக்கிறேன் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். நமக்கு ஃபேக்டரைஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப சரி, நான் வந்து ஜென்ரலா சொல்வேன், பெருசா போடணும்னா பெருசா போடலாம் இந்த கொஸ்டின். ஒரு கேஸ் ஸ்டடிக்கு அவ்வளவு வர்த்து இல்லை. இதெல்லாம் 6 மார்க் கொஸ்டின்ஸ். போன 2019ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். 2019ல இது 6 மார்க் கொஸ்டின். அப்ப 6 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு வேணா கதை எழுதலாம். பட் இங்க அவ்வளவுதான் தேவையில்லப்பா. நமக்கு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு தெரியும் 6ஓட ஃபேக்டர்ஸ் ஞாபகம் இருக்கா? 9th படிச்சிருக்கோம். ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா 6ஓட ஃபேக்டர்ஸ் -1 -2 1 2 மேக்ஸிமம் 3, அதுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பாருங்க. இப்போ 4 + 2 - 6 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ x - 1 இஸ் அ ஃபேக்டர். இந்த கொஸ்டினை நீங்க போட்டீங்கன்னா அப்பாச்சே கொஸ்டின், இஃப் யூ ரிமெம்பர், அது எக்ஸாம்பிள் லாஸ்ட் மிஸ்லினியஸ் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் உங்க புக்ல. அடுத்த பார்ட் ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. நீங்க அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். இதை x - 1 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு கோஷன்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோஷன்ட் வில் ஹேவ் நோ ரியல் ரூட்ஸ். ஸோ நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 1 தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட். கேட்டாங்கன்னா எழுதுங்க, உங்களுக்கு போட தெரியும். ஐ திங்க் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் சேயிங். இந்த கொஸ்டின் நீங்க ஏற்கனவே போட்டுருக்கணும். ஸோ ஆஃப்டர் யூ டூ திஸ் யூ ஹேவ் டு டூ த ப்ராப்பர் ஃபேக்டரைசேஷன். இஃப் இட் இஸ் அ 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஃபுல்லா போட்டு காமிக்கணும் தட் தெர் இஸ் நோ இஸ் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நவ் யூ கம் பேக், யூ வாண்ட் டு ஃபைண்ட் த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ். தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மினிமம்னு காமிச்சிருவோம் இல்லையா? ஸோ எஸ் டபுள் டேஷ் போட்டுருங்க, அது நம்மளால போட முடியும். ஸோ 12x² + 2 இல்லையா? இப்போ எக்ஸ் போட்டீங்கன்னா 12 + 2 which is greater than 0. So it is minimum. இது புரியுதா உங்களுக்கு? ஆனா எல்லாருமே are you all with me? நாளைக்கு எக்ஸாம்னால I am going fast because I am thinking you know this. So s double dash minimum காமிச்சிருங்க. So we want the nearest distance தான். So it is a minimum point. So go back and substitute your x is equal to 1. x is equal to 1 நீங்க substitute பண்ணீங்கன்னா y is 3. So the point is 1, 3. So p வந்து 1, 3 and the nearest distance நீங்க substitute பண்ணோம்னா 3 - 4 plus √5 அப்பா. distance is equal to square root of 3 - 1 வந்து 2² + 1² √5 units.
ஆல் ஆஃப் யூ? சத்தமே வரமாட்டேங்குது. இப்ப ஆன்சரும் வரமாட்டேங்குது, சத்தமும் வரமாட்டேங்குது. எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்களா? ஒரு ஆன்சரும் வரல எனக்கு இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, கொஞ்சம் நம்ம டபுள் ஸ்பீட்ல தான் பண்ணணும் கண்ணா. எஸ், கொஞ்சம் கொஞ்சம் பிளரா இருக்கு. பட் எல்லாம் இதுக்கு மேல பெட்டர் பிக்சர் கிடைக்கல. பட் இந்த கொஸ்டினும் நீங்க ஏற்கனவே பண்ணிருக்கீங்க. ஸ்டோன் வால் கொஸ்டின், இஃப் யூ ரிமெம்பர் திஸ். அந்த ஒரு பக்கம் ஸ்டோன் வால போட்டுருவாங்க, மத்த 3 சைடு வயர் போடுவாங்க. ஆமா, ஆன்சர் வந்து ஏரியா தான். ஏன்னா அவங்க அவ்வளோ ஏரியா போட்டதுக்கு அப்புறம் தானே ஃபென்சிங் பண்றாங்க, அதனால ஏரியான்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் 1 பேப்பர் இருக்கும்போது இந்த கொஸ்டின் இருந்துச்சு. போர்டு எக்ஸாம் ஆன்சர் கீ படி நம்ம யூஸ்வலா என்ன சொல்வோம், ஃபென்ஸ் பண்ணோம்னா பெரிமீட்டர்னு படிச்சு நம்ம பழகிட்டோம் இல்லையா? பட் ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு ஏரியா தான் ஆன்சர். டு கன்ஸ்ட்ரக்ட் அ கார்டன் we need to maximize its area first. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபென்சிங் போடுறோம். ஸோ இங்க பாருங்க 3 சைடு இருக்கு. x denotes length of the side of the garden perpendicular to the rock wall. y வந்து இந்த பக்கம் இருக்கு. எஸ், கொஸ்டின் கிளியரா என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் ராக் வால் இருக்கு, அந்த பக்கம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இன்னொரு பக்கம் தான் நம்ம வயர் போட போறோம். வயரோட லென்த் தான் 100 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2x plus y 100. கரெக்டா கண்ணா? கண்ணா இது வரைக்கும் are you with me all of you? கண்ணு தெரியுதா தெரியல உங்களுக்கு, நான் வேணா படிக்கிறேன் உங்களுக்கு. ஃபைண்ட் தி ரிலேஷன் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபென்சிங் வால். ஸோ x plus 2x plus y is equal to, சாரி இல்ல இங்க மத்தப்பா லாக் பண்ணிட்டேன். 2x plus y is equal to 100. இது இல்ல கண்ணா. ஏரியா ஆஃப் தி கார்டன் as a function of x. ஸோ ஏரியா ஆஃப் தி கார்டன் வந்து x into y. x into 100 minus 2x. கரெக்டா? area is equal to x into 100 minus 2x is 100x minus 2x square. நான் கரெக்டா போட்டுட்டு இருக்கேன். நானும் உங்களோட தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு இருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஏதோ ஒரு டெஸ்ட்ல எங்கேயோ நீங்க போட்டிருக்கீங்க, இது அவ்வளவுதான். எஸ், தப்பு பண்ணா அப்படியே கரெக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் வேல்யூ அக்கர்ஸ் அட் x. ஃபேக்டரைஸ் பண்ணியா இது? இல்ல இது பண்ணணும்ல, a dash போடணுமா? a dash போட்டா 100 minus 4x. 100 is equal to 4x. x is equal to 25 கிடைக்குதுப்பா. சூப்பரா. எஸ், நல்லா தான் இருக்குது கொஸ்டின். கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் தி கார்டன்னா கொண்டு போய் ஏல சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? ஸோ 25 into 100 minus 50 ஆமா? சூப்பராக இருக்குது கொஸ்டின், நல்லா தான் இருக்குப்பா. எஸ், ஸோ டேர்ம் 1 ஓட சாம்பிள் பேப்பர்ல இந்த கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அப்போ ஒன்லி கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். நம்மளோட ஃபேமஸ் கொஸ்டின் ஏன்னா parallelepipedனா கியூபாய்டு தான். நம்ம இது ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம ஒரு வாட்டி போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் ஒன்லி அ கியூபாய்டு. ஸோ இதாவது நீங்க போடுங்கப்பா. எல்லா கொஸ்டினும் என்னையே போட விடுறீங்க, கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் எல்லாம் வேக்கப்பாங்க. Surface area of the cuboid வந்து 2 into LB plus BH plus LH. Surface of the sphere வந்து 4 pi r square. பட் இங்க வந்து அதுக்கு பதிலாக x இருக்கு இல்லையா? ஸோ சார் x 2x and x by 3. அசிங்கமா வருதுல்ல வச்சுட்டு தெரியும்னு நினைக்கிறேன் உனக்கு இல்லையா? அது எப்படியுமே. ஸோ 2 into LBனா x into 2x plus 2x into x by 3. உங்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக நான் போட மாட்டேன், தப்பு பண்ண போறோம்னு ஒரு பயம் இருக்கும் எப்பயுமே. இப்போ இந்த ஆருக்கு பதிலாக அதை மாற்றி எழுதணும் இல்லையா? ஓ வையா அதுக்கு. ஓகே, பட் மாற்றி எழுத முடியும் தானே? ஆண்டி அந்த பிராக்கெட்டுக்குள்ள இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணுண்டா ஒரே நிமிஷம். ஸோ 2 into 2x square plus 2x square by 3 plus x square by 3 ஆடா. ஸோ 3 LCM எடுத்தீங்கன்னா இங்கே 6 7 8 9x square by 3 வருதா?
9 வருதாப்பா? 6, 7, 8, 9. 9x² / 3 வருது. 6x² வருதாமா ஆதர்ஷ்? எஸ் அப்பா? எஸ் எஸ்ஸா இல்லையா? எஸ். ஓகே. இந்த parallelepiped ஆன்சர் எடுத்துக்கிறேன் இருங்க. ஆன்சர் இங்க. 6x² plus 4pi ஆ y ப்ளஸ் square. 4πy². எஸ்மா. நேத்து பார்த்தோன்னா நிரஞ்சன் இந்த கொஸ்டின் parallelepiped கொஸ்டின். நான் உங்களுக்கு இதை நேற்று அனுப்பிச்சு விட்டேன். இப்போ யாருமே பார்க்கல தானே இந்த கொஸ்டின். நான் உங்களுக்கு ஒரு PDF ஸ்கேன் பண்ணி நேற்று அனுப்பிச்சு விட்டுருந்தேன். S minus 6x² by 4pi. Relationship between y and x ம். ஆண்டி ஏன் 4πr² ஆட் பண்றது? ஏன்னா ரெண்டுமே சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா அந்த பால் வந்து இன்சைட் தானே. அப்ப எதோட சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறான்? சாரிப்பா, ஒரே நிமிஷம். அவன் எதுக்காக சர்ஃபேஸ் ஏரியா ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ரெண்டுமே சேர்த்து தான் மேம் கேக்குறாங்க. क्वेश्चनலயே கொடுத்திருக்கேன் மேம் sum of area surface அதுதான் area parallel கான்ஸ்டன்ட்னு pipe and கொடுத்துருக்காங்க. sphere is constant மேம். சோ அவங்க அதனால சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. Okay. அதாச்சும் அவங்க கொடுத்துருக்கிறதுனால தான் அப்படி போடுறோம். Okay. சரி, இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? 10th கொஸ்டின் இது அந்த பிடிஎஃப்ல. 2x³ / 3 + 4 அது வால்யூம்க்கா. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து ஒரே நிமிஷம் நிரஞ்சன். 6x² + 4πr² = அது ஆருக்கு பதிலா y இல்ல நமக்கு இங்க. எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் நான் பார்க்க முடியாது கண்ணா. சரி, ஓகே, நம்ம கொஸ்டின்கே வருவோம். நிரஞ்சன் ஒரே நிமிஷம் இரு. இது இப்போ y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ s - 6x² = 4πy². அப்போ வந்து s - 6x² / 4π √ போட்டோம்னா y கிடைக்கும். ஓகே. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் v கேட்குறாங்க. v வந்து வால்யூம் இல்லையா? ஸோ LBH + 4/3 πr³. LBH வந்து L × B × H + 4/3 πy³. ஸோ 2x³ / 3 இப்போ வைக்கு பதிலாக பண்ணலப்பா அந்த கொஸ்டின் எல்லாம். உங்களுக்கு இதுக்கு ஏற்கனவே அந்த கொஸ்டின் இருக்காங்க. எவ்வளோ அசிங்கமாக முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக வருது ஆன்சர் இதுக்கு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் y அங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பவர் 1/3 எல்லாம் போட்டு ரொம்ப மோசமாக போகுது. பட் இதோட ஆன்சர்க்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சு விட்டேன் இந்த கொஸ்டினுக்கு. இது வந்து இருக்கு, பட் கொஞ்சோண்டு ஸ்லைட்லி சேஞ்ச்டா இருக்கு, அவ்வளோதான். பட் ஐடியா வந்து இதே தான். உங்களுக்கு அந்த PDF ரெஃபர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் திஸ். சரியா? நெக்ஸ்ட் போட்டுமா? எஸ் மேம். இது நம்ம ஏற்கனவே போட்டிருக்க கொஸ்டின் தான். ஸோ டக்கு டக்குன்னு போட்டுருவீங்களா அந்த கொஸ்டினை? The seeds question. ஆன்சர் எடுத்து வச்சுக்கிறேங்க. Flower seeds. ஃப்ளவர் சீட்ஸ் ஆன்சர் காணுமே என்கிட்ட. சரி, ஓகே. என்னப்பா பேஸ் தியரம்கான ஒரு கேண்டிடேட் பார்த்ததுமே உங்களுக்கு இது தெரியணும். ஸோ 3 டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இல்லை, பட் ஃபர்ஸ்ட் எழுதுகிற இன்ஃபர்மேஷன் எழுதிடலாம் இல்லையா? ஸோ முதல்ல வந்து லெட்ஸ் சே ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இஸ் 4/10. Probability of choosing the second seed 4/10. Probability of choosing the third seed வந்து 2/10. அதில் let E be the event. That கரெக்ட் தான் நினைக்கிறேன். என்னோட ஆன்சரே இல்லை இதுக்கு. எஸ்மா, சொல்லுடா. ப்ராபபிலிட்டிலலாம் இந்த இன்ஃபினிட் சீரிஸ் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்க மாட்டாங்க, நல்லா கேட்க மாட்டாங்கப்பா. டெக்ஸ்ட் புக்ல இல்லாததை கேட்ட நீ கவலையே பட வேணாம்ப்பா. அது எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காதா? டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்காது. இன்ஃபைனைட் சீரிஸா ஒரே क्वेश्चन தான் இருக்கும். பட் இன்ஃபைனைட் நமக்கு கிடையாது. இன்ஃபைனைட் ஜிபி வந்து இட் இஸ் நாட் தேர் இன் சிலபஸ் ஃபார் அஸ். பட் அந்த PQ क्वेश्चन ஆர்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா PQ அந்த
ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் வின் பண்ற மாதிரி கொஸ்டின். பட் அது கேட்டாலுமே உங்களுக்கு அதுக்கு சாய்ஸ் இருக்கும். கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்ஃபினிட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபைனைட் வந்து அது இன்ஃபைனைட்டா போகணுன்ற அவசியம் இல்ல. அது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா குட்டி நம்பரா தான் இருக்கும் அது. அந்த மாதிரி. ஓகேப்பா. இந்த ஜெர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இட் அடுத்ததுக்காரா? ஸோ இது வந்து 45/100. Probability that it germinates given A2 60/100. Probability that it germinates given A3 வந்து 35/100. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Probability that randomly chosen seed will germinate. என்ன பண்ண ரஞ்சன் இதுக்கு? ஸோ இது வந்து டினாமினேட்டர் இல்லையா? ப்ராபபிலிட்டி டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ இட் இஸ் டோட்டல். இந்த பேஸ் தியரம் டினாமினேட்டரா போடலாமா அதை? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீடை சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ஜெர்மினேட் ஆகணும். ப்ளஸ் அடுத்த சீடு சூஸ் பண்ணணும், அப்புறம் அது ஜெர்மினேட் ஆகணும். தேர்டு ஆர். ஸோ ரேண்டம்லி சோசன் சீட்னா எய்தர் A கேன் ஜெர்மினேட் ஆர் B கேன் ஜெர்மினேட் ஆர் C கேன் ஜெர்மினேட். அப்போ மூணுத்துல A1 A2 A3ல எது வேணா ஜெர்மினேட் ஆகலாம். அதனால தான் ப்ளஸ் போடுறோம் அங்க. ஸோ ஈச் ஒன்னு ஜெர்மினேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம் இங்க. ஸோ 35/100. நான் எதுவுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். 180 240 70 டினாமினேட்டர் 1000 இருக்க போகுது. ஸோ ஃப்ராக்ஷனா வந்தா நீங்க ஃப்ராக்ஷன்லேயே விட்டுறலாம். என்ன பசங்க 490யா? ஸோ 49%. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டியை வந்து நீங்க எய்தர் 49%ன்னு சொல்லலாம், 0.49ன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக அதை போட்டுருவீங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் seed is of type 2 given that the seed germinates? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given E கேட்குறாங்க. சரியா? நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம்? E given A2 போட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா எழுதிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேஸ் தியரம் அப்ளை பண்ணணுமா இல்லைன்னா கொஸ்டின்ல இருந்தே பார்த்து எழுதணுமான்னு சொல்லிட்டு. நேற்று கொடுத்த லெஃப்ட் ஹேண்டட் கொஸ்டின் அதான் தப்பு பண்ணீங்க எல்லாருமே. ஸோ கொஸ்டின்லயே கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எழுதிடலாம் நீங்க. A2 given Aக்கு ஆப்வியஸ்லி ஃபார்முலாவை எழுதிட்டு எழுதுங்க. நம்ம கண்டிப்பா ப்ராபபிலிட்டிக்கு உங்களுக்கு டைம் இருக்கும், அங்க உங்களுக்கு பிரச்சனை வராது. டிவைடட் பை டோட்டல். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E given A2 வந்து 60/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 வந்து 4/10 divided by இப்பதான் கண்டுபிடிச்சோம் 490/1000 240/490. நான் திரும்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வர ஆன்சர் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. 60% வந்து இதுதான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு A2 ஜெர்மினேட் ஆகிறதுக்கு தான். அப்போ அதுதான் கேட்கறாங்கன்னா 50%க்கு மேல உங்களுக்கு ப்ராபபிலிட்டியும் வரணும். ஸோ வருது பாருங்க 24/49 இஸ் நியர்லி இல்லையா? பை 48னா 1/2. ஸோ அந்த ப்ராபபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. குட்டி நம்பரா 1/2 1/3லாம் சாரி ரொம்ப சின்ன நம்பரா பாயிண்ட்ல வந்துச்சுன்னா நீங்க ஒரு 1000 தப்பு பண்ணிருந்தீங்க. சில பேர்லாம் 0.049லாம் போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா யூ வில் நோ தட் இட் இஸ் a wrong answer. சரியா? எஸ். ஸோ லெட் us go move on to the next one. இது நான் உங்களுக்கு ஃபுல்லாலாம் போட போதில்ல, சும்மா தான் இங்கே வச்சிருக்கேன் இந்த கொஸ்டின். இது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க போட்டீங்கன்னா போதும்பா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்கிறது என்னோட ஃபீலிங்ப்பா. ஏன்னா இது எல்லாமே 6 மார்க் கொஸ்டின்ஸா கேட்டது தான். அதை அவங்க கேஸ் ஸ்டடியா மாத்தி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் சாம்பிளுக்காக அது கொடுத்துருக்காங்க. பட் இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. உங்களுக்கு இது புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஸோ இங்க வந்து என்ன இருக்குப்பா? ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, இங்க ஒரு ஹாஃப் சிலிண்டர் இருக்கு. ஸோ ஹெமிஸ்பியர் ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால ரெண்டு ஹெமிஸ்பியர் ஸ்பியர் ஆயிடும். ஸோ இட்ஸ் 4πr² பிளஸ் πrh. ஏன்னா 2πrh வந்து ஃபுல்லா CSA, இங்க வந்து ஹாஃப் சிலிண்டர் இருக்கிறதுனால πrh. இவ்வளவுதான். ஸோ எஸ்சி ஈக்குவேஷனுக்கு அப்புறமா நீங்க ஸ்லோவா யூ கேன் ப்ரொசீட் somehow manipulate and you will get your answer. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. இது அப்புறம் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் மறுபடியும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் மாத்தி எழுத வேண்டியது இருக்கும். மாத்தி எழுதணும். ஸோ கொஞ்சம் பெருசா போகும் இல்லையா? ஓகே. ஸோ இது முடிஞ்சிச்சு. I'll move on to the next. இப்போ மெயினா நமக்கு கேஸ் ஸ்டடீஸ் வந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்றேன் ஃபார் ஆல் த லெசன்ஸ். பட் நமக்கு என்ன முக்கியமான லெசனோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம் டைம் இருக்க வரைக்கும். போடலாமா மேம்? ஏஓடில வந்து லைக் அந்த நேத்துக்கு ஒரு क्वेश्चन கேட்டிங்களா மேம்? லாஸ்ட் क्वेश्चन நேத்து ஜஸ்ட் அந்த क्वेश्चन மட்டும் எப்படி போடணும்? நான் போடுறேன், அதை போடுறேன். முடிச்சப்பறம் அது போடு. ப்ராபபிலிட்டி முடிச்சுட்டு ஏஓடி முடிக்கலாம். क्वेश्चन தெரியுதா பாருங்க. நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன் ரெடியா. क्वेश्चन நம்பர் 2 இது.
இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் கண்ணா. நம்ம 11th 10th கான்செப்ட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பால் இஸ் ப்ளூ. ஸோ எவ்வளோ ப்ளூ பால்ஸ் இருக்கு? 12 ப்ளூ பால்ஸ்ல இருந்து ஷீஸ் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் பால் ஆஸ் ப்ளூ பால். ரெண்டுமே வேணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இல்லையா? திஸ் ஆர் திஸ்னா ப்ளஸ் போடுவோம். இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையல் இருக்கு, 2 வாட்டி எடுக்கிறோம். ஸோ இங்க வந்து பாலும் இப்போ ஒன்று குறைஞ்சிருச்சு. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Now, but she is not picking from a blue ball. She is taking from a green ball. So 5 green balls இருந்து ஒன்னு எடுக்கிறா. So the answer has to be ஆமாப்பா 6/119. சரி, அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்க எழுதிக்கலாம். So this is the answer for this. ஆனால் கொஸ்டின் புரிஞ்சுச்சா பாருங்க. ஏன்னா ப்ராபபிலிட்டியில் வந்து எப்பயுமே பேஸ் தியரம் தான் கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லை இல்லையா? சம்டைம்ஸ் they can also ask you simple questions. நிரஞ்சன் கரெக்ட். ஆனால் மற்றவங்க எனக்கு ஆன்சர் அனுப்புங்க பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் இதே மாதிரி போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. யார் அனுப்புறீங்க எனக்கு? சித்தி விநாயக் கரெக்ட்பா, சூப்பர். அக்ஷிதா, எஸ் அக்ஷிதா. அவ்வளோதான், 3 ஆன்சர்ஸ் தான் வந்திருக்கு. தப்பா போட்டீங்கன்னா பரவாயில்லப்பா, என்ன ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்க தப்பு பண்றீங்கன்னா எங்க உங்க கான்செப்ட் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, so that you can just clarify it. ஜஷ்வந்த் எந்த கொஸ்டின் ஆன்சர் போடுற ஜஷ்வந்த்? நீங்க 17 இல்லையடா, எங்கடா 17 போட்டிருக்க? ஆப்ஷன்ஸ் தான் இருக்கே ஸ்கிரீன்ல. செகண்ட் ஒனுக்கு அதான் ஆன்டி வருது. செகண்ட் தேர்டுக்கு வந்து இல்லையே, வராதே. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் பால் இஸ் எல்லோவாப்பா, 10 out of 35. செகண்ட் பால் ரெட்டு வந்து 8. இதானே போட்டேன் நிரஞ்சன்? இது போட்டா 8 தான் வருது. ஜஷ்வந்த், நீ தான் தப்பா பண்ணிருக்கியான்னு செக் பண்ணாத. நெக்ஸ்ட் வர 7/34 வராது ஆன்டி. ஒரு பால். ஓ ஓகே. அதான் அந்த பால் இல்ல. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் தி பால்ஸ் ஆர் ரெட்? சரி, 2 பாலுமே ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட் பால்ஸ் எவ்வளவுப்பா மேல போயிருச்சா? அது ரெட் பால் எத்தனைப்பா? ஆண்டி எப்படி 8/119 வருது? இது மல்டிப்ளை பண்ணா அதானே வருது ஆதர்ஷ். எல்லாருக்கும் அந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. நான் மல்டிப்ளை பண்ணல. வரேன். 5 2s are 10, 5 7s are 7 into 34 வந்து 119. 8/119 தான்ப்பா. கரெக்டா தான் வருது. அது கரெக்டா தான் பண்ணிருக்கேன்ப்பா. போத் த பால்ஸ் ஆர் ரெட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 8 பால் இருக்கு அவுட் ஆஃப் 35 ஆப்பா. சரி, இப்போ அடுத்த பாலும் ரெட்டா வரணும். அப்போ வந்து இப்படி போடலாமா? வரலையா? 4/85 வருதா? வருதேப்பா, ஏன் வரல? 7 5 35 வருது, ஏன் வரல? எப்படி இருந்தாலும் மாற போறது இல்ல. மேல 8 into 7 or 7 into 8 வர போகுது இல்ல. நான் மல்டிப்ளை பண்ணல நிரஞ்சன். சரி சரி, 7 டேபிள்ல போகுமா பாரு. ஆறு 50. ஆமா, 7 டேபிள்ல போகுதான்னு பாரு. 56 வந்திருக்கா மேல. ஆனா வருதாம்மா 4/85 எல்லாருக்கும். 15 ஆன்சர்ஸ் போட்டிருக்கீங்க. சூப்பர்ப்பா, பரவாயில்லையே. எல்லாரும் போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கீங்களானா? நிக்கிலா கரெக்ட். அங்கித்துக்கும் ஆன்சர் வந்திருக்கு. Siddharth, you just have to cancel it off, but still you will not get your answer. You will get 4/90. நான் இப்படிதான் போட்டேன், கரெக்டா வருதுடா எனக்கு. சரி, நெக்ஸ்ட். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அதான்பா, இருங்க வரேன். இதை மினிமைஸ் பண்ண முடியுமா? பால் எழுதிப்போமா இங்க? எத்தனை பால்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே ஒரு வாட்டி. நானே எழுதுவா. ஸோ ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ.
ப்ளூ வந்து 12, ரெட் 8, yellow வந்து 10, green வந்து 5. First ball is green. First ball green இருக்கணும். Second ball வந்து not yellow இருக்கணும். First ball green இருக்கணும். ஈஸியாடா 5/35. செகண்ட் பால் வந்து கிரீனா மட்டும் இருக்கக்கூடாது. கிரீன் எத்தனை? 5 போச்சு. ஏன் நாட் எல்லோ? சாரி, கரெக்ட். ஏன் 11? ஆன்சர் சொல்றியா? நான் ஸ்டெப்பே ஒன்றும் முடிக்கலடா. இப்போ வந்து 10 பால் எல்லோவா இருக்கக்கூடாதுன்னா மீதி வந்து 25 பால்ஸ் இருக்கா? 24 மேம். 24. கரெக்ட். 25 போடக்கூடாதுல்ல, ஒரு பால் வெளியில எடுத்ததுனால. எஸ்மா. ஸோ ஆன்சர் வந்து 12/119 வருது. ஏன்னா ஒரு பால் எடுத்துட்டோம்லப்பா, 25 பால்ஸ் இல்லையே இப்போ. ஓகே ஓகே. 24 இது 12னா இது 17. 12 தான் வருது நிரஞ்சன். 110 120. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் தி பால்ஸ் ஆர் நாட் ப்ளூ? ப்ளூவா மட்டும் இருக்கக்கூடாதா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளூ பால் எவ்வளோ? இருங்க வரேன். ப்ளூ பால் வந்து 12. அப்போ வந்து 12 பால்ஸ்ல இல்லாம 35ல 12 போச்சுன்னா 23. ஸோ 23 பால்ஸ்ல இருந்து ஏதோ ஒன்று எடுக்க போறோம். அதே திருப்பி ஒரு பால் எடுத்ததுனால அவ்வளோதான்ப்பா. I think you should get your answer. 253/595 வருதுப்பா. எஸ். ஸோ ப்ராபபிலிட்டியில் பேஸ் தியரம் இல்லாமல் சிம்பிள் ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் வேறு they are just testing your concepts of whether you are understanding this அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்க முடியும். அதுக்காக அது ஒன்று போட்டிருக்கேன் நான். சரியா? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன்லாம் நான் விட்டேன் கண்ணா உங்களுக்கு. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு பாசிபிள் கொஸ்டின். ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இது. ஆனால் ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி போட்டுருங்க. இது 1 மார்க்ல கூட கேட்க சான்ஸ் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸின்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ ஷுட் கெட் யுவர் ஆன்சர். எனக்கு ஆன்சர் இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கிறேன். அஜய், ஆமாம் 0.48 கண்ணா ஆன்சர் இதுக்கு. போட்டிங்களா? நைஸ். ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். குட். ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் மீ ஆன்சர்ஸ். எனக்கு எல்லா ஆன்சரும் செக் பண்ண டைம் இல்லைப்பா. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ தி ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் A union B. போட்டிங்களா? ஆன்சர் வந்துச்சா எனக்கு? எஸ் நிரஞ்சன். ரித்தன்யா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருக்கியா? அப்பனா கரெக்ட். ஹர்ஷத் எங்க வந்திருக்கேன் நீ? எனக்கு 4th வந்துட்டியா இதுக்குள்ள? கோபிகா சி தப்பு, செக் பண்ணு. 4க்கு ஆன்சர் அது. அனன்யா கரெக்ட். நிக்கிலா எல்லாருமே எப்படி சொல்றேன்? ஏன் தப்பு பண்றீங்க? எல்லாருக்குமே அந்த ஆன்சர் வந்து நான் ஆன்சர் கீழே அப்படி கொடுக்கலையே. ஒரு நிமிஷம் இருங்க. மேபி ஆன்சர் தப்பா இருக்க சான்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து 0.92 தான்ப்பா. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ வந்து A இன்டர்செக்ஷன் B பை P ஆஃப் A. A இன்டர்செக்ஷன் B இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. 0.48 பை P ஆஃப் A வந்து 0.6. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 48/60. 12 4s are 12 5s are 4/5 which is 0.8. D தானே? சி கொடுக்குறீங்களேன்னு பார்த்தேன். ஆனால் என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க நிறைய பேர்? எனக்கு 0.8 தான் ஆன்சர் வருது. அடுத்ததுக்கு தான் நீங்கள் மேபி கொடுத்த ஆன்சர் வருமா இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து A இன்டர்செக்ஷன் B பை P ஆஃப் B. கண்ணா தப்பா போட்டிங்களா? ஃபார்முலாவை தான் தப்பா? அது கோபிகா கரெக்ட் பண்ணியாமா? 0.48/0.8 = 0.6. Probability of not A and not B. A bar intersection B bar. இப்போ A and B are independent events சொன்னாலே இதையுமே நம்ம P of A bar into P of B bar எழுதிக்கலாம். இப்போ P of A bar வந்து 0.4க்கு ஆப்போசிட், 0.6க்கு ஆப்போசிட் 0.4 into 0.2 நினைக்கிறேன். இஃப் ஐ எம் கரெக்ட். 0.08 ஆமா? எஸ் கண்ணா, எஸ். இல்லை நீங்கள் வந்து அந்த A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சி A யூனியன் B கண்டுபிடிச்சிங்க இல்லையா? இதுக்கு டைரக்டா ஃபார்முலா வந்து 1 - P of A union B.
ஸோ இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். எஸ்ஸா டாக்டர் கொஸ்டின் போட்டுடலாமா? நம்பர் மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். போட தெரியுமா டாக்டர் கொஸ்டின் எல்லாருக்குமே? வேற கொஸ்டின் போலாமா? எல்லாருமே இதை போட்டுருவீங்கன்னு பாருங்கப்பா. யூ நோ திஸ் விவேஸ் தியரம். போலாமா? மூவ் பண்ணட்டுமா? டாக்டர் கொஸ்டின் தெரியும்ல உங்களுக்கு? நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த எப்படி இது பிடிஎஃப் நான் கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுக்கு ஆன்சர்ஸோட இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் செக் திஸ். சரியா? இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் போலாமா? அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சிருங்க எனக்கு. ஏன் பாஸ்ட் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ஒன்னே மட்டும் போட்டுடலாம். கொஸ்டின் படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு ஆப்ஷன். அதித்தி, பிரணவ், சுதர்ஷன். ஹர்ஷத், தீபிகா எஸ், நிரஞ்சன் எஸ். இல்லையா கண்ணா? பார்த்தாலே தெரியுது இங்க 4√2 ரேடியஸா இருக்கு. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸோ 16 × 2 32. ஸோ திஸ் ஷுட் ஹவ் பீன் யோர் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். சரி, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கேட்குறாங்க. எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ்ல அவங்க 5 மார்க் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுக்கு 90% சான்ஸ் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் ஸ்டடியில் மாத்திக்கலாம். பட் ஈஸியாக தான் இருக்கும். 4,4 நிரஞ்சன். இதுக்கு ஆன்சர் இருக்கா? ஒரே நிமிஷம். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் வந்து இதுக்கப்புறமாவா? அதுக்கு ஆப்ஷன் எஸ் நிரஞ்சன், கரெக்ட். போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? டயக்ராம் இருக்கா அவங்க கிட்ட? டயக்ராம் எல்லாம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 4,4 தான்ப்பா இதுக்கு ஆன்சர். நிறைய பேர் அமைச்சிருக்கீங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பிஏஎம்பி. ஓகே, ஏரியா ஆஃப் மேம் எப்படி 4,4 வருது? ஏன்னா x = y தானே. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 4-ஆ இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டும் 4-ஆ தானே இருக்கணும் இந்த லைன் மேல. மேம் A பாயிண்ட் வந்து 4√2னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் y ஆக்சிஸ் 4√2னா ரேடியஸ் சேமா தானே வந்துருக்கணும். அப்புறம் B யும் வந்து 4√2 தானே எப்படி இருக்கும்? 4√2 எங்க இருக்குப்பா? A பாயிண்ட் எங்கேயோ இருக்கு, M பாயிண்ட் எங்க இருக்குப்பா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல கோபிகா இங்க. நீ ஆக்சுவலா என்ன பண்ணணும்? சால்வ் தான் பண்ணணும் இல்லையா? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ல வந்து x² + y² = 32 ஓட நீ இந்த y = x சப்ஸ்டியூட் பண்ணனா 2x² = 32. அப்போ x² = 16, x ± 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 4, அது உனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ yல கொண்டு போய் நீ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் தான் உனக்கு வேணும். யூ வாண்ட் திஸ் பாயிண்ட் B. இப்போ இந்த B பாயிண்ட்ல y x-க்கு ஈக்குவலா தானே இருக்கும். இப்போ y is also equal to 4. ஏரியா ஆஃப் நான் எழுதுறேன் கண்ணா. OBM ஒரு நிமிஷம் நிரஞ்சன். தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்து A. ஆமாப்பா, 8. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் BAMB அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்க? இந்த ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜனை ஆட் பண்ணோம் ரெண்டுத்தையும். அவ்வளோதான், தட் இஸ் ஃபைன். இது மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் போதும். ஏரியா ஆஃப் BAMB எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணணுமா இங்க? இன்டெகிரல் 4ல இருந்து 4√2 சர்க்கிள் இன்டெகிரேட் பண்ணோம் இல்லையாப்பா? எக்ஸ் ஆக்சிஸ்னால y dx. ரூட் ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் a² - x² வந்து சைன் இன்வர்ஸா? x/2 √(a² - x² plus a² / 2 sin inverse a²/2 sin inverse x/a வாப்பா. a வந்து 4√2வா? from limit 4 to 4√2. So first upper limit 4√2/2 into square root of 0 ஆயிடுச்சு. plus 16 sin inverse 1 minus 4/2 square root of 32 minus 16 minus 16 sin inverse of 4/4√2. ஸோ இது போயிடுச்சு. ஸோ sin inverse 1 வந்து
pi by 2. 16 into pi by 2 minus 2 into இது வந்து root 16 ஆகுது. அப்ப root வெறும் 4 ஆகுது. minus 16 into sin inverse of 1 by root வந்து 45. So pi by 4. So 8 pi minus 8 minus 4 pi ஆகுது எனக்கு. So just nothing but 4 pi minus 8 கிடைக்குது. 4 pi minus 8 ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி கரெக்ட் தான். நான் 4 pi minus 8 தான் போட்டிருக்காங்க இவங்களுமே. டக்கச்சன் போட்டிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் ஏரியா இது நமக்கு தெரியும். சரி, இது நான் சொல்லும் போதே நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நான் நேற்று நாங்கள் இங்கே வந்த போது வி ஜஸ்ட் ஃபிகர்ட் அவுட் சம்திங் இல்லையா? ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நேற்று ஒரு கொஸ்டின் பேப்பர் யாராவது மார்க் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த கொஸ்டின் நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பேரபோலா இருக்கு. அந்த பேரபோலால the area enclosed by this parabola and the x axis அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பேரபோலாக்கும் x axisக்கும் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ கொஸ்டினை கரெக்டா பாருங்க. they are asking you the area enclosed by the parabola and the x axis in the first quadrant. இது கொஸ்டின்னா இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. இப்ப இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏரியா பிலோ தி கர்வ் ஃப்ரம் 0 to whatever by the x axis ஒரு லைன் கொடுத்துருக்கணும். எப்படியுமே அவங்க x is equal to let's say ஒரு 3 னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த லைன் கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த லிமிட்டிங்காக தான். ஸோ 0 to 3 இன்டெகிரேட் பண்ணுவோம். கொஸ்டின் புரியுதா பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின். இதே மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம். என்னன்னா y ஆக்சிஸ்ல ஒரு பேரபோலா இருக்கு. x square is equal to y, ஒரு லைன் y is equal to 4. Find the area enclosed by this line and the parabola. கொஸ்டின் கிளீனா பாருங்க. இங்க x ஆக்சிஸ் இல்ல, y ஆக்சிஸ் எதுவுமே இல்ல. என்ன ஏரியா நிரஞ்சன்? கொஸ்டினோட வேர்டிங்க வச்சு டிஃபர் ஆகுது. இது ஏன் சொல்றேன்? 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தப்பு, டயக்ராம் தப்புனா 0 மார்க்ஸ் உங்களுக்கு. சரியா? ஸோ இன்னொரு வாட்டி போய் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் அமைச்சிருக்கேன், குரூப்ல லாங் பேக் அமைச்சிருக்கேன். நான் வந்து கூகுள் டிரைவ்லயும் போட்டிருக்கேன். அதை கிடைக்கலன்னா கேளுங்க என்கிட்ட. ஸோ கொஸ்டினை பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் தி பேரபோலா அப்படின்னு சொன்னா அது வந்து உள்ள இருக்க லைன். எக்ஸ் ஆக்சஸோ ஒய் ஆக்சஸோ கொடுத்தா கொஸ்டினே சேஞ்ச் ஆகும். இப்போ நேற்று கொடுத்த கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை தி பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு பேரபோலா இருக்கு. ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அந்த லைன் மட்டும் கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பேரபோலால லைன் எவ்வளவு கட் பண்ணுது உள்ள இருக்க ஏரியா கண்டுபிடிச்சிருக்கணும். அதுதான் ஆன்சர். கீழே தப்பா இருந்துச்சு. 9/2 ஆன்சர் வந்துருந்துச்சு. ஆனா அவங்க வந்து அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ்னு அவங்க கேட்டதுனால நம்ம இந்த ஏரியா கீழே இருக்க ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா this is the area which is common to the x axis, the line and the parabola. So parabola-க்கு கீழ இருக்கிறத மட்டும் போட்டாலே போதும். So இங்க கொடுத்திருக்க line is only the limiting factor. -1 to 2 லிமிட்ஸ்க்காக மட்டும் தான் அந்த லைனை கொடுத்திருக்காங்க. So இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். அதுவுமே அங்க கொஸ்டின் பேப்பர்லயே இருந்துச்சு அந்த ஆன்சர். அவங்க சப்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க ஏரியான்றத லைன் போட்டுட்டு. ஸோ கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. அவங்க எதை கேட்கறாங்க, எந்த ஏரியா ஷேடட் ஏரியாங்கிறத பார்த்து கண்டுபிடிங்க. சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுமா? சொல்லுப்பா ஆதர்ஷ், உனக்கு டவுட் இருந்தா நீயும் கேளு. அண்ட் இங்க வந்து -1 to 0 வந்து இன்டகிரேட் பண்ணி மைனஸ் எடுக்கணுமா இல்ல அப்படியே? தேவையில்லை தேவையில்லை. ஏன்னா லைனுக்கு மேல தானே இருக்கு ஆதர்ஷ். only if it goes under the x axis வந்து கீழ இருந்துச்சுன்னா நீ பாசிட்டிவா எடுத்துக்கணும் அதை. ஓகே ஓகே, கீழே வந்துச்சுன்னா எஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம. ஸோ இன்னொரு வாட்டி அந்த ஒரு 10-12 ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு அமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துருங்க, என்னென்ன மாடலுக்கு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஏஓடி தானே நெக்ஸ்ட். ஏஓடி முடிச்சுட்டு we'll go to வெக்டர். ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம போட்டோம் ஏற்கனவே. ஸோ நான் விட்டுட்டேன். சரி, இதுக்கும் அதுக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் நீங்க அப்பார்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு வருவோம். இப்போ இது நீங்களே போடுங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் கொஸ்டின் பாதி பேர் இது போட்டீங்கல்ல. கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல. கொஸ்டின் படிங்க நீங்களே ஒரு வாட்டி. நேற்று டெஸ்ட் எழுதாதவங்க நல்லா படிங்க. டெஸ்ட் எழுதினவங்க பாருங்க. ஒரு ஹை ரைஸ் சொசைட்டில 50 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ரெண்ட்டை வந்து 10,000 per month கொடுத்தா எல்லா அபார்ட்மெண்ட்ஸும் ரெண்ட் ஆயிடுது. இஃப் இன்க்ரீசஸ் த ரெண்ட் பை P is the rent price per apartment.
N is the number of rented apartments. Then profit is given by. Number of rented apartments அதுக்கு இன்டூ ரெண்ட் பிரைஸ் 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஆனா நம்ம செலவு பண்றோமாப்பா? நம்ம செலவும் பண்றோம்ல. ஸோ நார்மலா வந்து கண்ணா இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நிறைய மாத்தி மாத்தி கேட்கறாங்க. அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி மாடல் தான். நம்ம கிட்ட இவ்வளவு காசு இவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு வீடு வச்சிருக்கேன். நான் 50 அபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் அதுல வந்து 20 அபார்ட்மெண்ட்ஸ் ரெண்ட்டுக்கு விடுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு ரெண்ட் வரும்? 20 இன்டூ வாட் எவர் இஸ் த ரெண்ட். ஸோ என் இன்டூ பி தான் நம்பர் ஆஃப் ரெண்டட் அபார்ட்மெண்ட்ஸ்க்கான எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். எனக்கு அவ்வளவு காசு கிடைக்கும். பட் என்னது ப்ராஃபிட்னா என்ன? அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மைனஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃபிளாட்டுக்குமே 500 rupees நான் செலவு பண்ணணும் என்கிட்ட இருந்து. அப்போ ஐ ஹாவ் டு சப்ட்ராக்ட் தட் ஃப்ரம் மை ப்ராஃபிட். ஸோ எத்தனை எல்லா அபார்ட்மெண்ட்டுக்குமே the maintenance cost for each occupied unit is 500 per month. ஸோ என் அபார்ட்மெண்ட்ஸ் நான் ரெண்ட்டுக்கு விடுறேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருந்து ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் 500 rupees வெளியில போகும். புரியுதா இந்த கொஸ்டின்? நேற்று எழுதினவங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் வந்து இப்போ எம்சிக்யூ மாதிரி கேட்டிருந்தாங்க 2021ல. அதுக்கப்புறம் ஒரு கம்பார்ட்மெண்ட் பேப்பர்ல இதே கொஸ்டின் எம்சிக்யூவா இல்லாம கேட்டிருந்தாங்க. ஸோ எம்சிக்யூவா இருக்கும்போது இது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இந்த கொஸ்டின். பட் இப்போ கொஞ்சம் இப்போ நேற்று கேட்ட கொஸ்டின்ல கூட பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றதே கஷ்டமா இருந்துச்சு. சரியா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்த கொஸ்டின் நினைச்சு ஆன்சர் 10,500 எழுதிருந்தீங்க. அது கேட்கவே இல்லை கொஸ்டின்ல. சரியா? எஸ்மா. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் கிவன் ஆஸ், எப்பயுமே ப்ராஃபிட் இஸ் ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் தான். நமக்கு எவ்வளவு ரெவென்யூ வருது, நம்ம எவ்வளவு அதுக்கு செலவு பண்றோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்ரல் ஃபார்முலாவா. சரி, இப்போ இதை நீங்க மாத்தி எழுதினீங்கன்னா ஐ திங்க் n இன்டூ பி மைனஸ் 500 சி வருது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் எக்ஸ் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் which are not rented, then the profit expressed as a function of excess. இப்போ எவ்வளவு அபார்ட்மெண்ட் வந்து not rented அப்படின்னு சொன்னா number of apartments rented is going to be 50 minus x. கரெக்டா? x is the non rented apartments. 50 அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல n வந்து ரெண்டட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு x வந்து not rented. Basically it means x apartments plus n apartments should give you 50. இல்லையா? rented plus non rented should give you 50. ஏன்னா total apartments 50 தான். இப்போ ப்ராஃபிட்டுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? n-க்கு பதிலா we are going to substitute 50 minus x into p minus profit is equal to n into p minus 500, which is nothing but இங்க இடம் இருக்காங்க போடுறதுக்கு. எழுத முடியுமா? இங்க எழுத முடியுது. ஸோ ஆனால் உங்களுக்கு வராதா பின்னாடி? n is equal to 50p. நோன்ல இருந்து அன்னோனுக்கு போவோம் நிரஞ்சன். ஸோ கொஸ்டின்ல வந்து நம்ம எப்படி போடணுமோ அப்படியே போடுவோம். ஸோ 50p மைனஸ் தென் அப்பா 25 p-யையும் மாத்திப்போமா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரெக்ட் p-யையும் மாத்தணும். ஸோ p-யை மாத்தணும்னா p is equal to 10,000 rupees into increases the rent by. ஏன்னா when he set the rent at rupees 10,000 தான் all the apartments are rented. அவன் increase பண்றான் 250 per month increase பண்றான் இல்லையா? ஸோ ஒரு one fewer apartment is rented அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குறையுது. ஸோ எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் which are not rented சொன்னாலுமே one fewer apartment தான். ஸோ ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா ரெண்டட் வேல்யூல இருந்து குறைய போகுது நமக்கு. ஸோ the p function is now 1000 plus 250 into x. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருதுப்பா. நேத்து அதை பண்ணும் ஆன்சர். சொல்லுப்பா. எனக்கு क्वेश्चन புரியல, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? क्वेश्चन புரியலையா? செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர் புரியலையா? இல்ல மேம், நீங்க அந்த ஆன்சர் தி ஸ்டெப்ஸ் புரியல மேம் மட்டும். சோ ப்ராஃபிட் ஜெனரலா என்னப்பா? ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ரெவென்யூ எவ்வளவு வருது? ப்ராஃபிட் இஸ் given by this equation இல்லையா? நம்ம இங்க ஏற்கனவே எழுதி இருக்கோம்ல, n into p minus 500னு போட்டோம். கரெக்ட்டா? இதனா எழுதி இருக்கோம் இங்க. ஜெனரலா ப்ராஃபிட் இவ்வளவு இருக்கு அவனுக்கு. இப்போ அவன் என்ன பண்றான்? நம்பர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து he is increasing the rent. 250 rupees increase பண்றான் ரெண்ட். கரெக்ட்டா? அதெல்லாம் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. சோ 250 rupees ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணா ஒரு அபார்ட்மெண்ட் கம்மியா ரெண்ட் ஆகுது. சோ அந்த மாதிரி வந்து x அபார்ட்மெண்ட்ஸ்
நம்பர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ரெண்டட் அப்படின்னு சொன்னா யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் த ஈக்குவேஷன் நவ். கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷனை மாத்தணுமா? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு என்பி மைனஸ் 500 n இருந்துச்சு. இப்போ இங்க வந்து எண்ணே ஆகாது. ஏன்னா வந்து எல்லா ரெண்டட் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம எண்ணே வந்து 50 மைனஸ் எக்ஸ் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to write profit is equal to n into இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இங்க n-க்கு பதிலா 50 மைனஸ் எக்ஸ் போட்டுற போறோம். ஏன்னா நம்பர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் ரெண்டட் இப்போ ஃபுல்லா ரெண்ட் ஆகல, 50 அபார்ட்மெண்ட்ஸும் உனக்கு சேல் ஆகல. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஈக்குவேஷன் நம்ம போட போறோம். ஸோ பி மைனஸ் 500 போடணும். ஸோ பியோட ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஏன் அவன் ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகுது? 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவனுக்கு he is going to ஸோ இதை போட்டுட்டு மைனஸ் 500 இருக்கு ஏற்கனவே இங்க. ஏன்னா நம்ம ஈக்குவேஷன்ல மைனஸ் 500 இருக்கு. இதை போட்டீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அது ஃபேக்டரைஸ் பண்ணா வருது கண்ணா. 250 இன்டூ 50 மைனஸ் எக்ஸ் இன்டூ 38 பிளஸ் எக்ஸ்னு வருது. ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா இல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுன்னு கஷ்டம், ஃபேக்டரைஸ் பண்றது நீங்க எழுதிடலாம். அதுக்கப்புறம் இருக்க கொஸ்டின்லாம் ஈஸிப்பா. இந்த ப்ராஃபிட் ஈக்குவேஷன் எழுதுற வரைக்கும் தான் இங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get your answer. ரெண்ட் தட் மேக்ஸிமைசஸ்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் நேற்று போட்டிங்க இந்த கொஸ்டின் தான் 11,500 எழுதிருந்தீங்க. அப்படியே டப்பா ஆயிடுச்சு. சிவதாஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். சரியா? ஸோ ப்ராஃபிட் ஈக்குவேஷன் எழுதுறது நம்ம அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். மேபி அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணி வருதான்னு பார்ப்போம். சேம் கான்செப்ட் தான் இங்கே இருக்கு பாருங்க. எலக்ட்ரிக் பைக் கம்பெனி சார்ஜ் கஸ்டமர்ஸ் X rupees per day. The number of bikes they rent per day can be shown by a linear function. கொஞ்சம் நல்லா இருக்கு, வேற மாதிரி கொஸ்டின் இது. சரி ஓகே போடலாமா? இது ட்ரை பண்ணுவோம், அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுவோம். என்ன சொன்னோம், ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் திங்ஸ் n இன்டூ எக்ஸ் இல்லையா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றியாமா? So n of x is equal to 2000 minus 10x. எப்படி ஏன்னு சொன்ன? ஓ இன்டூ எக்ஸ் மட்டும் பண்ணுறேன். ஓகே கிடைச்சதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெவென்யூ இஸ் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன்டூ எக்ஸ். இப்போ இன்டூ எக்ஸ் பண்ணீங்கன்னா போதும், n கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 இன்டூ எக்ஸ் மைனஸ் 10x ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் ஒன். ஸோ இப்போ ரெவென்யூ ஆஃப் எக்ஸ் maximum value of r of x occurs when அப்படின்னா r dash ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ r dash of x is equal to 2000 minus 20x. ஸோ இது ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா x is equal to 100. At x is equal to 260, the revenue collected by the company is. So revenue collectedனா கொண்டு போய் நம்ம r of xல மேம் 0 மேம். ஏன்னா வந்து like x is more than 200. நெகட்டிவ்ல வருது. இல்லனா கூட அவங்க வந்து it will not rent above ஏதோ கொடுத்திருக்காங்கல்ல क्वेश्चनல. So 0 rupees. ஒரு நிமிஷம் இருங்க, கீழ क्वेश्चனை பார்த்துட்டு மேல வந்துருவோம். Number of bikes rented per day if x is equal to 105. ஆமா x is equal to 105 வந்து நம்ம n is equal to 2000 minus 10 into 105 போட்டீங்கன்னா you get it as 950. Maximum revenue collected by the company. So maximum revenueக்கு differentiate ஆப்பா இல்ல at x equal to 100 கண்டுபிடிச்சிட்டோமே நம்ம தான். x is equal to 100ல r of x கண்டுபிடிச்சா போதும் நீங்க. So r of x வந்து மைனஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்றாங்க. $1 lakh வருது. சரியா கண்ணா? ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் நான் திருப்பி ஒரு வாட்டி பார்க்குறேன்ப்பா. இது எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வேற எப்படியாவது போட்டால் அது புரியுமா அப்படின்னு பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் ஈக்குவேஷன் அது குறையும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான். சரியா? இன்னும் ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி தான் எனக்கு இருக்கு. இந்த சென்ஸ் வெக்டர்ல இருந்து நீங்க ஏற்கனவே போட்ட கேஸ் ஸ்டடிஸ் தான் அது. ஸோ இதை நான் ஷேரும் பண்றேன், நீங்க ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பாருங்க. MCQ மாடல் இருக்கா கேஸ் ஸ்டடியில?
கிடையாதுப்பா நமக்கு. அதனால தான் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியல. எம்சிக்யூ கிடையாது நமக்கு. பட் கொஸ்டின் இது கேட்க சான்ஸ் இருக்குல்ல. இது ஃபுல்லாவே கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கிறது வந்து ஆதர்ஷ் நம்ம ஒரு புக் வச்சிருந்தோம்ல 550 கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அந்த புக்கே இல்ல. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நிறைய வெரைட்டி அதுல தான் இருக்கு. பட் உங்களுக்கு எம்சிக்யூவே கிடையாது. ஓகே போடலாமா? ஸோ இது ஈஸி தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் மச் இந்த பெட்டர். ப்ரொஜெக்ஷன் வெக்டார்னா என்னன்னு சொல்லுங்க. ப்ரொஜெக்ஷன் புரியலமா? ப்ரொஜெக்ஷன் வெக்டார். ப்ரொஜெக்ஷன் வெக்டர்னா அப்படின்னா என்னன்னா யூஸ்வலா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A on B னா A dot B by magnitude of B ன்னு வரும். ஆமா ப்ரொஜெக்ஷன் வெக்டார்ல அந்த வெக்டாரா இருக்கும் அது ஆன்சர். அப்படியா படிச்சிருக்கோமா? ப்ரொஜெக்ஷன் வெக்டர்னு படிச்சிருக்கோமா? அதாவது தெரியலையே அதித்தி. எங்க இருக்குது? இங்க இருக்கா? இதை கொடுத்துருக்காங்களா? இல்ல மேம் சிவ்தாஸ்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்களா? அம்சூரி எனக்கு பேஜ் நம்பர் நான் ஆல்ரெடி பார்க்குறேன் நான். சரியா? ஓகே. கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை இந்த கொஸ்டின். ஆன்சர் எடுத்துக்கிறேன் நான். ம் இல்ல 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 6 cos theta plus 6 sin theta ன்னு போடுறாங்கப்பா. ஈஸியான ஏதாவது கஷ்டமான கொஸ்டின் வருதா? வரேன். ஸோ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்ன கேட்குறாங்க? கீதிகாஸ் ஹவுஸ் எங்க இருக்குப்பா? இங்க இருக்காளா? எங்க இருக்காப்பா அந்த பொண்ணு? இங்க இருக்கா. இங்க இருந்து ரீச் ஸ்கூல் இங்க பில இருக்கா? ஆமா இது வந்து 8. இங்க இருந்து இப்படி தானே போறா அவ. கரெக்டுங்க தான். ரோடே இல்லையே. எடுக்க முடியல. கண்ட்ரோல் செட் பண்ண போக மாட்டேங்குது. சரி ஓகே. ஸோ 8 ஆமாப்பா 8i plus 6j. ஸோ இதுக்கு how much distance Geetika travels to reach school? How much distance she travels? நீங்க இதை போட்டிங்களாப்பா? எனக்கு யாரும் ஆன்சர் அமைச்சிருக்கீங்களா? magnitude of 15 கிலோமீட்டர் தானே. டைரக்டா 8 plus 15 பண்ணி 8 plus 6 14 ஆன்சர் ஆமா 14 தான் கொடுத்துருக்காங்க. ஆமா 8 plus 6 14. ஏன்னா டிஸ்டன்ஸ் டிராவல் தானே கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் 8 plus வெக்டர் டிஸ்டன்ஸ்னு from கேட்கல. origin தான். இல்ல from origin தான். So 8 minus 0 plus 6 minus 0 ன்னு போடலாம். கரெக்ட். அதோ from what is the vector distance from school to Alok's house? இங்க 30 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அலோக்ஸ் ஹவுஸ்க்கு போறதுக்கு ஸ்கூல்ல இருந்து அலோக்ஸ் ஹவுஸ்க்கு இங்க போகணும். மேம் 6 into sin 30. அதான் அதை ரெசால்வ் பண்றாங்க கண்ணா காம்பனன்ட்ஸ். அது 6 cos 30 இதை வந்து 6 sin 30ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ 6 cos 30 என்னதுப்பா? √3/2 plus 6 into sin 30 வந்து 1/2. ஸோ 3 √3 plus 3 ij. ஆப்ஷன் பி. தான் போட்டிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. இருக்காப்பா அதெல்லாம் நமக்கு புக்ல? பிசிக்ஸ்ல படிச்சீங்களா? இதுவும் அதே தான் நினைக்கிறேன். விக்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கீதிகாஸ் ஹவுஸ் டு அலோக்ஸ் ஹவுஸ். கீதிகாஸ் ஹவுஸ் இங்க இருக்கு, அது அங்க இருக்கு. அதை வந்து ஃபுல்லா ஜாயின் பண்ணுமா எப்படி? இது 8 6னா இது 10 இப்போ 16 ஆகுது. இல்ல ரெண்டு ஆன்சரோட மேம் வெக்டர் வெக்டர்ஸ் கம்பைன் இருக்குல மேம் பண்ணா ஆட் பண்ணலாமே மேம். வெக்டர் ஆட் அடிஷன் பண்றீங்களா? வெக்டர் அடிஷனா? என்ன ஆன்சர் எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டான்னு சொல்றேன் நான். மேம் ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன். ஆமாப்பா ஏ ஆப்ஷன் தான். என்னப்பா? ஆப்ஷன் சி டி கிடையாது அந்த क्वेश्चन. இருக்கு கீழே எங்கேயோ இருக்கும். ஆனா அது ஆன்சர் என்ன விட்டேன் நான். 15i 16j ஏவே வருது ஆன்சர். 8i plus 6j plus 3 √3i plus 3j போடுறாங்க. அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. ஓகே. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை கீதிகா ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு அலோக்ஸ் ஹவுஸ். அப்படியே ஆட் பண்ணாவே வருதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படியே போட்டிருக்கேன் 10 plus 6. ஏன்னா ஆன்சர் வந்து 20 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படி போறா இல்லையா? 8 plus 6 plus 6 போடுறாங்க. சும்மா 8 கிலோமீட்டர்ஸ் இங்க போயிட்டு இங்க போறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் ரோடு இருக்கோ அங்க மட்டும் டிராவல் பண்ணணும்னு ஹிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோடு இல்லாத இடத்துல நம்ம போட முடியாது. ஸோ எங்கெங்கெல்லாம் ரோடு போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் மட்டும் தான் அந்த ஆரோ மார்க் வழியாவே போக சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. நான் கேட்பாங்களா தெரியலப்பா. ஓகே
பட் வெக்டர்ல நமக்கு ஒரு கேஸ் ஸ்டடி வரதுக்கு இது நம்மளுடைய சாம்பிள் பேப்பரா டக் ஆஃப் ஆர் கொஸ்டின் போட்டுருவீங்க விச் டீம் வில் வின் ஃபர்ஸ்ட் மேனுவல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு மேனுவல் கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்னது 4 ஸ்கொயரா வெறும் 4 வரும். இங்கே வந்து 4 + 16 20னா √20. இங்கே வந்து 3 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் வந்து 18னா √18ஆப்பா √18. இப்படியே ரூட்லேயே இருக்கட்டும் நிரஞ்சன். 2 சாரி √5 3 √2 சரி ஓகே வச்சுக்கலாம். ஓகே ஸோ இதை பார்த்தாலே மேனுவல் 20க்கு தானே ஜாஸ்தி. √20 வந்து 16ஓட ஜாஸ்தி இல்லை. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது √16 எழுதிக்கிறேன் நான். இப்போ மூணுமே ரூட்ல இருக்கா, அப்போ √20 தான் ஜாஸ்தி. விச் டீம் வில் வின் த கேம்னா டீம் பி. வாட் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் த டீம்ஸ் கம்பைன்டு ஃபோர்ஸ்? மூணுத்தையும் ஆட் பண்ணுமாப்பா. ஆனா மூணுத்தையும் சும்மா வந்து மேக்னிட்யூடா ஆட் பண்ண ஆன்சர் வருமான்னு தெரியல. நம்ம வந்து we have to add it using your vectors itself இல்லையா? ஸோ 4i minus 2i plus 4j minus 3i minus 3j. So 2i minus 3i வந்து minus I plus j வா? plus I தான மேம் வரும். 4i minus 3i 4i minus 2i 2i minus 3i இருக்குல்ல? ஓகே ஓகே. √2 1.4 kilonewton. In what direction is the ring getting pulled? இது கேட்டிருந்தாங்க, நம்ம இதை போடல. அது ஆர் சாய்ஸ்ல கொடுத்திருந்தாங்க அந்த क्वेश्चनல பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. சோ எப்பயுமே வந்து θ is equal to tan inverse of b by a or எந்த டைரக்ஷன் கேக்குறாங்களோ. சோ இங்க வந்து in which direction is the ring getting pulled-னா நம்ம across b ன்னு சொல்லிட்டோம். நம்ம ஃபோர்ஸ் வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்பதான். கம்பைன்டு ஃபோர்ஸ் வந்து -i plus j. இது வந்து b by a ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இப்போ b வந்து 1 1 by -1. Three pi by 4 radians. So the which direction is the 3 pi by 4 வந்து என்ன பண்ணிருக்காங்க? இல்ல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இது 0. degree இல்ல 180 by pi. இப்படி கூட பண்ணலாம்ல. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 2.4ன்னு வருதுப்பா உங்களுக்கு ஆன்சர். இது உங்களுக்கு ஆர் சாய்ஸ்ல கேட்டிருந்தாங்க. நமக்கு இது இந்த ஃபார்முலா கிடையாதுனாலுமே இது ஆர் சாய்ஸ்ல இருந்துச்சு. நம்மளுடைய क्वेश्चन பேப்பர்லயே இருந்துச்சு, சாம்பிள் பேப்பர்லயே இருந்துச்சு இந்த क्वेश्चन. சோ டைரக்ஷன் ஃபார்முலா மட்டும் நீங்க பிசிக்ஸ்ல படிக்கிறீங்களா? சார் என்கிட்ட சொன்னாரு நீங்க இத படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. tan inverse b by a படிக்கிறீங்களா? θ is equal to tan. நம்ம 11th கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். angle between two lines வந்து two vectors can be given as tan inverse of b by a ன்னு. சோ எனிவே தெரிஞ்சுக்கோங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலாவா இத. சோ in which direction முடிச்சிட்டோம். மேக்னிட்யூட் இத மேக்கனே கண்டுபிடிச்சதுதான் இல்லையா? 2√5. என்ன ஃபார்முலா அது? tan inverse θ is equal to tan inverse of b by a. வெக்டர் வந்து ai plus bj ன்னு இருந்துச்சுனா. ஓகே ஓகே. b by a. இது நம்ம புக்ல இருக்கா இது? புக்ல எங்கேயோ இருக்குப்பா, இருக்கும் ஏதாவது இடத்துல கொடுத்திருப்பாங்க. இத இதே மாதிரி கொடுக்கலனா கூட ஐ திங்க் 11thல இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம 11thல இருக்கு இந்த படிச்சிருக்கோம் நம்ம 11thல. ஓகே சரியா? முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஜஸ்ட் வெக்டர் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நமக்கு லக் இருந்துச்சுன்னா தெரியலனா எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸ்டடி வந்து வெக்டர்ல தான் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. எல்லா சாம்பிள் பேப்பர்லயும் வெக்டருக்கு கேஸ் ஸ்டடிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. சோ அதனால இட் இஸ் பெட்டர் டு நோ சம் கேஸ் ஸ்டடிஸ் ஆஃப் வெக்டர். அப்ப ரிசல்டன்ட் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க குவிக் லாஸ்ட் அவ்வளவுதான். முடிஞ்சது ஃபாஸ்டா முடிச்சிடலாம். பரவாயில்ல, இன்னைக்கு ஆன் டைம் முடிச்சிருக்கோம் ஓரளவுக்கு. A plane started from the airport situated at resultant from O to P. இது என்னப்பா, ஏர் ஸ்பீட் வந்து 15 கொடுத்துருக்காங்களா? ஸோ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 120 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ரிசல்டன்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி போட்டா வருதா ஆன்சர்? வருதேப்பா, 130 வருது இதுக்கு ரிசல்டன்ட். இங்கேயும் அதே क्वेश्चन இருக்கு பாருங்க. வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் டிராவல் ஆஃப் பிளேன் ஃப்ரம் O to P வித் ஈஸ்ட்? ஆமாப்பா, tan inverse of 5/12. போன ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டிருக்கேன்.
இது மற்ற ஸ்கூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க சரியா, இந்த பிடிஎஃப்லாம் நமக்கு ஸ்கூல்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஸோ அதனால அவங்கலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படிச்சிருவோம். அதுதான் நான் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லா கேஸ் ஸ்டடியும் இருக்கிறது நான் உங்களுக்கு டிரைவ்ல போட்டு விட்டுறேன். ஸோ ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா. பட் முக்கியமான லெசன்ஸ் நமக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னா ஐம் திங்கிங் இட் ஷுட் பி ஒன்லி ஃப்ரம் ப்ராபபிலிட்டி, ஏஓடி அண்ட் த தேர்ட் ஒன் குட் பி ஃப்ரம் திஸ் லெசன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது மெயினா இதை கான்சென்ட்ரேட் பண்றேன். மீதி 2-3 எல்லாமே 2 தான், குட்டி குட்டி டாக்குமெண்ட்ஸ் தான், 5 பேஜஸ் தான் இருக்கு சரியா. ஓகே, இது போன ஃபார்முலா வச்சு டிஸ்பிளேஸ்மென்ட் ஃப்ரம் O to P. இது நீங்க என்ன ஆட் பண்ணுவீங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் ஃப்ரம் O to P வந்து எங்க இருக்குன்னே தெரியல எனக்கு. இதுல 113 கண்டுபிடிச்சிட்டோம். இது 113 கண்டுபிடிச்சோம் இல்லையா? OP வந்து 113 கண்டுபிடிச்சிருக்கோம். பட் கிலோமீட்டர் 130 மீட்டர் per செகண்ட் மாத்தினா போதுமா ஒரு ஆன்சருக்கு? மேம் டைமோட மல்டிப்ளை பண்ணணுமா? 130 மீட்டர் per செகண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ஹவர் கிலோமீட்டர்ஸ்ல தான் ஹவருக்கு மாற்றணும். அப்போ 130 கிலோமீட்டர் per ஹவர்ல மாற்றுவோம். இன்டூ 36 பாப் 36 3600 by 1000 ஹவருக்கு சேர்த்தாங்க. 1 ஹவர் தானே, per ஹவர் எடுத்துக்கலாம். 1 ஹவர் எடுத்துக்கலாம். டைம் வந்து 1 ஹவர்னு வச்சு தானே போடுறோம். 1 ஹவர்னு வச்சு போட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ 36 into 13 போட்டா 468 இருக்குப்பா. எஸ் நிரஞ்சன். வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃப்ரம் P to R? அப்படிங்களே, P to Rனா அங்கிருந்து மேல போறாங்க. சரி, ரிசல்டன்ட் ஃப்ரம் P to R எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து 50 இருக்கணும். அப்போ இது வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 120 120 + 50 ஆமா இல்ல. ஸோ ஃபுல்லா தானே எடுத்துக்கலாமா? O to R வேணாமே, PR தானே வேணும். எப்படிப்பா போடுறாங்க? ஆன்சர் வந்து 117 கொடுத்துருக்காங்கப்பா. 120 + 15 கொடுத்துருக்காங்க. PR பிளேன் ரிசல்டன்ட் ஸ்பீட் வந்து 120, ஏர் ஸ்பீட் வந்து 50. அது ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஐ திங்க் அதை ஆட் பண்றேன். தெரியல நம்ம பிசிக்ஸ் கான்செப்ட்ல. சரி ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி கேட்டா மட்டும். ஸோ அவன் சொல்ற மாதிரி பிளேன் ஸ்பீட் வந்து 120யும் ஏர் ஸ்பீட் 50யும் ஆட் பண்ணியிருக்காங்க. PR இங்க பேரலா இருக்கிறதுனாலன்னு சொல்றியா? தெரியல, நான் சார் இவர் ஓட்டி கேட்குறேன் வேணா. சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் P to R? Pல இருந்து Rக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே தான், 117 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சேம் லாஜிக் யூஸ் பண்ணுவோம். 170 into 3600 by 1000 மீட்டர் per செகண்ட்ல இருக்கிறத வந்து நம்ம கிலோமீட்டர் per ஹவருக்கு மாத்திப்போம். ஸோ இதை மாத்தினீங்கன்னா 612 வருது. ஆன்சர்ல இருக்குப்பா. அது சாய்ஸ் இல்லைன்னா சான்ஸே இல்லை இந்த கொஸ்டின் போடுறதுக்கு. சாய்ஸ் இருக்கிறதுனால ஏதோ ட்ரையாவது பண்ண முடியுது. ஸோ இதுக்கு வந்து 170 கொடுத்துருக்காங்க. என்ன லாஜிக் இது மட்டும் எனக்கு தெரியல. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் போடுறதுக்கு ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 170 into by 1000 போட்டோம்னா you will get your answer as 612 வருதுப்பா அதுக்கு ஆன்சர். சரியா? ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டாப் ஹியர் டக்கண்ணா. ஸோ இந்த கேஸ் ஸ்டடீஸ் நான் ஓரளவுக்கு நான் கலெக்ட் பண்ணதை போட்டுட்டேன் உங்களுக்கு. ஸோ if I find more case studies, I'll keep sending it across to you.